एवं प्रभावो भगवानन्तः दुरन्तवीर्यो उरुगुणानुभावः मूले रसायाः स्थित आत्मतन्त्रः यो लीलयाश्मां स्थितये बिभर्ति. ஸோ இங்கே நாராயணர் நாரதர்கிட்ட சங்கர்ஷனரோட பெருமையை சொல்லிட்டு இருக்க. எப்பேற்பட்டவர் சங்கர்ஷனோட பெருமை அதை சொல்லிகிட்டே வர்ணிச்சுட்டே வரும்பொழுது ஏவம் பிரபாவக இப்படிப்பட்ட பிரபாவங்கள் யார் எல்லா நாகலோகத்துலேருந்து எல்லாரும் அவர் நமஸ்காரம் பண்ணுவா, அவருடைய பார்வை நம்ம மேலே படாதான்னு யோசிப்பா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சங்கர்ஷ்ணர் இப்படி பகவான் அனந்தனாகப்பட்ட சங்கர்ஷ்ணர் இப்படி தான் இருக்கார். துரந்த வீரியா எல்லையில்லாத சாமர்த்தியம், எல்லையில்லாத ஒரு மகா பராக்கிரமம் உடையவர். ஒரு குண அனுபாவக நிறைய சிறந்த குணங்கள், அப்பேற்பட்ட பெருமையை உடையவர். அனுபாவம்னு பெருமை, இப்பேற்பட்ட பெருமையோடு கூட இருக்கிறார் சங்கர்ஷ்ணர். மூலே ரசாயாக அதாவது ரசாதலத்தில் யார் ஒழிச்சு வச்சா, பூமியை ஒழிச்சு வச்சா இல்லையா இந்த அசுரர்கள்லாம், அந்த அதில் க்ஷ்மாம் ஸ்திதக்ஷ்மாம் அடுத்த லைனில் இருக்கு. க்ஷ்மாங்கிறது பூமி. ஸோ ரசாதலத்தில் மூலையில் அடியில் இருந்த அந்த பூமியை ஆத்மதந்திரக சுதந்திரன்னு அர்த்தம். ஆத்மதந்திரகன்னா தனக்குத்தானே அதிபதி அப்படின்னு சுதந்திரன், எல்லாவற்றுக்கும் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த பகவான் யக லீலையா ஸ்திதையே பிபர்த்தி. ஸ்திதின ரக்ஷணம். ஸோ அந்த பூமியை ரட்சிப்பதற்காக ஆத்ம சுதந்திரனாக பகவான் சங்கர்ஷ்ணர் வேறில்லை, வாசுதேவன் வேறில்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பகவான் அந்த இது வராக அவதாரம் எடுத்து பூமியை ரட்சித்தார் இல்லையா, அதை இங்கே ரெஃபர் பண்ணுறார் நாராயணன். ஸோ யோ லீலையா விளையாட்டாகவே ஸ்திதையே பூமியை ரட்சிப்பதற்காக பிபர்த்தி அதை தாங்கி ரசாதலத்துலேருந்து மேலே தூக்கின்னு வந்தார் இல்லையா தண்ணிக்கு மேலே அப்படின்னு சொல்லி இங்கே சங்கர்ஷ்ண மூர்த்தியை சொல்கிறார் நாராயணர். एवं प्रभावो भगवान् अनन्तः दुरन्त वीर्य उरुगुण अनुभावः मूले रसायाः स्थित आत्मतन्त्रः यो लीलया क्ष्मां स्थितये बिभर्ति. एता हि एव इह तु नृभिः गतयः मुनिसत्तम गन्तव्या बहुशः यद्वत् यथा कर्म विनिर्मिताः. ஒரு ஸ்லோகம் வந்தால் தான் புரியும் எனக்கு. ஏதாகி ஏவ இக இவையெல்லாம் தான் இங்க, ஏவன இவை மட்டும்தான் இங்கு. நிருபிகி ஏதாகி ஏவ இக கதையக ஏன்னா எல்லா கதிகளையும் சொல்லிட்டார். மேல் லோகத்தை பற்றி சொல்லிட்டார், கீழ் லோகம் பற்றி சொல்லிட்டார். எந்த லோகத்துக்கு வேணால் யார் வேணால் போகலாம் அவாவா கர்மத்தின் அடிப்படையில். ஸோ கந்தவ்யா ஹே முனிசத்தமன்னு கூப்பிட்றார் நாரதரே, தெரிஞ்சுக்கோ இவையெல்லாம் தான் நான் சொன்ன கதிகள், அடையக்கூடிய இடங்கள். நிருபிகி மனிதர்களால் அடையப்பட வேண்டிய இடங்கள். பகுஷக ஏன்னா 14 மேலே 7 கீழ் 7 14 லோகங்களை பற்றி சொல்லிருக்கார். யத்வத் யதா கர்ம அதாவது இந்த கதிகளை யார் யார் கர்மத்தின் அடிப்படையில் நிர்மிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. அவ கர்மத்துக்கு ஏற்றபடி அவ போறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதிகள் எல்லாம் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கின்றன சொல்றாருங்க நாராயணர். ஏதாஹி ஏவ இஹ து நிருபிஹி கதயஹ முனிசத்தம கந்தவ்யா பகுஷஹ யத்வத் யதா கர்ம விநிர்மிதாஹ யதா உபதேசம் ச காமான் சதா காமயமானகைஹ ஏதாவதீஹ ராஜேந்திர மனுஷ்ய மிருக பட்சிஷு. யதா உபதேசம் எனக்கு சொல்கிறபடி, எனக்கு நான் உபதேசிக்க எனக்கு எப்படி தெரிகிறதோ அதை நான் உனக்கு சொல்கிறேங்கிறார் நாராயணர். சொல்கிறார் எனக்கு எப்படி உபதேசிக்கப்பட்டதோ நான் எப்படி அறிந்தேனோ காமான் சதா காமயமான கைஹி அதாவது ஆசைப்பட்டு விரும்புகிறா இல்லையா இதை அடையணும் அதை அடையணும்னு காமயமான கைகின்னு இந்த காமிய கர்மம் பண்ணக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்படிப்பட்ட காமான் அந்த விருப்பங்களை சதா ஏதாவதீஹி இவ்வாறெல்லாம் தான் ஹே ராஜேந்திர மனுஷ்ய மிருக பட்சிஷு அதாவது மனுஷர்கள் மிருகங்கள் பட்சிகள் இவை எல்லாமே ஏதோ ஒரு ஆசை, அவளுக்குள்ள ஆசைகள் எல்லாமே அந்த ஆசையால் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணி அந்த கர்மத்தின் அடிப்படையில் இப்போ அடுத்த லைனில் வரப்போகிறது. ஸோ அந்த கர்மத்தின் அடிப்படையில் அந்தந்த கதியை அவைகள் அடையும். ஸோ ஒரு கஜேந்திரன் கூட ஒரு அனிமலாக பிறந்தா கூட மோட்சகதியை அடையலாம். ஸோ யாருக்கு எந்த கதி கிடைக்குங்கிறது அவ கர்மத்தின் அடிப்படையில் உண்டுன்னு சொல்கிறார். ஏதாவதீர்ஹி ராஜேன் யதா உபதேசம் ச காமான் சதா காமயமானகைஹி ஏதாவதீர்ஹி ராஜேந்திர மனுஷ்ய மிருக பக்ஷிஷு.
विपाकगतयः प्रोक्ताः धर्मस्य वशगाः तथा उच्च अवचा विसदृशाः यथा प्रश्नं निबोधत. ஸோ நிபோததா புரிந்துகொள். நாரதரை பார்த்து சொல்கிறா, நீ புரிஞ்சுக்கோ. விபாக கதையக அவாவா செய்த அவ கர்மத்துக்கு பலனாக, விபாக்கம்னா நல்ல பலன். ஸோ செய்த கர்மத்தின் பலனால் இந்த கதிகள் கதையக, இந்த கதிகள் எல்லாம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்குமோ, நரகத்தை பற்றி இன்னும் வர்ணிக்கலே அவர். கீழ் லோகங்களை பற்றி தான் சொல்லிருக்கார். நரக வர்ணனே பின்னாடி தான் வருது. ஸோ இந்த கீழோகங்களோ மேல்லோகங்களோ அவர்கள் செய்த கர்மத்தின் பலனாக புரோக்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மஸ்ய வசகாக, அந்தந்த தர்மத்தின் வசப்படி அந்த சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ அந்த தர்மத்தின் அடிப்படையில் அந்த வசத்தில் இருக்கிறது. ததா உச்ச அவச்சா, மேலோகங்கள் கீழோகங்கள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. வி சதுருஷாக, ஒன்னோடு ஒன்று சமமாக இருக்காது. இந்த லோகம் மாதிரி அந்த லோகம் இருக்காது. ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. வி சதுருஷாக, சதுருஷம்னா ஒரே மாதிரி அர்த்தம். வி சதுருஷா இல்லை, ஒரே மாதிரி இருக்காது. யதா பிரஷ்னம், நீ கேட்டபடி நான் எல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, கதிகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோன்னு நாராயணர் முடிக்கிறாருங்க. विपाक गतयः प्रोक्ताः धर्मस्य वशगाः तथा उच्च अवचादि सदृशाः यथा प्रश्नं निबोधत. नारद उवाच वैचित्र्यं एतत् लोकस्य कथं भगवता कृतं समानत्वे कर्मणां च तन्नः ब्रूहि यथा तथं. ஸோ நாரதர் கேட்குறார், அடுத்த கேள்வி கேட்குறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இந்த மாதிரி லோகசிய கதம் பகவதா கிருதம், இப்படியெல்லாம் பகவான் எப்படி பண்ணினார்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடையிறதுக்கு மாதிரி ஒரு கதி தனித்தனியாக, இது ரொம்ப விசித்திரமான இந்த மாதிரி படைச்சிருக்காரு. ஏதத் லோகசிய, இந்த லோகத்தில் பகவதா கதம் கிருதம், பகவான் எப்படி இப்படி படைச்சார்? கர்மணாம் சமானத்துவே, அதாவது கர்மங்கள் ஒரே மாதிரி இருக்காது. சமானத்துவே அதாவது கர்மங்கள் வேறு வேறு படுகிறது அப்படின்னு வேறு புரியுறது. இப்போ கர்மங்கள் ஒரே மாதிரி இருக்கலை, கர்மங்கள் வேறு வேறு கர்மங்கள், ஒவ்வொருத்தர் பண்ணுற கர்மம் வித்தியாசப்படுறது. இப்படி கூட இப்படி படைச்சிருக்கார் அவர். தன்னக ப்ரூஹி யதா தத்தம், எவ்வாறு இப்படி செய்யப்பட்டது அதை உள்ளது உள்ளபடி, யதா தத்தம்னா உள்ளது உள்ளபடி ப்ரூஹி சொல்லுங்கோ. ஸோ கர்மங்கள் ஏன் இப்படி அடிப்படையில் மாறுபடுறது அதையும் சொல்லுங்கோன்னு கேட்குறார். नारद उवाच वैचित्र्यम् एतत् लोकस्य कथं भगवता कृतं समानत्वे कर्मणाञ्च तन्नः ब्रूहि यथा ततं. श्रीनारायण उवाच कर्तुः श्रद्धावशात् एव गतयः अपि पृथग्विधाः त्रिगुणत्वात् सदा तासां फलं विसदृशं तु इह. ஸோ இவர் சொல்கிறார், இப்போ 18வது சாப்டர் ஆஃப் கீதையில் இதை தான் ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம இல்லையா. சத்துவ குணத்தை அடிப்படையில் செய்யக்கூடிய கர்மங்கள், அதோடு ஸ்ரத்தை வேறு, அப்படி குணத்தோட அடிப்படையில், ஸ்ரத்தையோட அடிப்படையில், கர்த்தாவோட அடிப்படையில் எல்லாமே கர்மம் மாறும். அதுதான் 18ஆம் சாப்டரில் விதவிதமாக சொல்லியிருக்காரு பகவான் பகவத்கீதையில். இங்கே சொல்கிறார் நாராயணர், கர்த்துகு ஸ்ரத்தாவசாத்து, அவனுக்கு என்ன ஸ்ரத்தை இருக்கும். ஸோ அதை சத்துவகுணத்தோடு அந்த குணத்தோடு அந்த ஸ்ரத்தையோடு அவன் பண்ணினா அந்த கர்மத்துக்கு பலன் வேறே. அதே கர்மத்தை காமிய கர்மமாக பண்ணினானா அதோட பலன் வேறே. ஸோ கர்மம் ஒரே மாதிரி இருக்கலாம், கர்மனாம் சமானத்துவேன்னு விட்டார் இங்கே மேலே. ஸோ கர்மம் ஒரே மாதிரி செய்தால் கூட எப்படி பலன் கதிகள் வேறுபடுறதுன்னு கேட்குறார் நாரதர். அப்போ இவர் சொல்கிறார், ஒரே கர்மமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தா மாறலாம், கர்த்தாவோட ஸ்ரத்தை மாறலாம். ஸோ அந்த ஸ்ரத்தையின் அடிப்படையில் கதையாக அபி பிருத்தக்விதாக, கதிகளும் மாறுபடும், வெவ்வேறு வகைப்படும். ஒரே கர்மத்தை ஒரே மாதிரி பண்ணியிருப்பன், ஆனால் ஸ்ரத்தை வேறையாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கதி வேறை ஆகிடும். திரிகுணத்வாத், ஏன்னா 3 குணங்களோடு இருக்குது. சத்துவகுணத்தோடு பண்ணலாம், ரஜோகுணத்தோடு பண்ணலாம், தமோ குணத்தோடு பண்ணலாம். இப்படி 3 குணங்களோடு சேர்க்கையினால தான் தாசாம் பலம், அந்த கர்மத்துடைய பலன் வி சதுருஷம், ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி இருக்கும். து இக, இங்கு அதனால் ஏற்படுகிறது. ஸோ முக்குணங்கள் தான் ஆதாரமாக இருக்குது, கர்த்தாவோட அடிப்படையில் இருக்கும். கர்த்தா எந்த மென்டாலிட்டியில் பண்ணுறாரோ, சத்துவகுணத்தோடு கூடிய கர்த்தாவா, அப்புறம் அவன் செய்கிற அவன் காமிய கர்மமா, இப்படி எல்லா விதமாகவும் கதிகள் மாறுபடுறதுன்ட்டு. श्री नारायण उवाच कर्तुः श्रद्धावशात् एव गतयः अपि पृथग्विधाः त्रिगुणत्वात् सदा तासां फलं विसदृशं तु इह. सात्विक्यया श्रद्धया कर्तुः सुखित्वं जायते सदा, दुःखित्वं च तथा कर्तु राजस्या श्रद्धया भवेत्. ஸோ சாத்விகா ஸ்ரத்தையா, சாத்வீக குணத்தோடு சத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையோடு அந்த கர்த்தா பண்ணினானால் சுகித்துவம், சுகப்படும், அதோடு பலன் சுகம் கிடைக்கும். சத்துவகுணத்தோடு ஒரு காரியம் செய்யப்பட்டால், சத்துவகுணம்னா என்ன அர்த்தம்? பலனையே கேட்கப்படாது.
இதோட பலன் நல்லதோ கெட்டதோ கேட்கக்கூடாது. அப்போது என்னாச்சு, பலன் கெட்ட பலன் வந்தாலும் அவன் ஒன்று ஹாப்பி தான், நம்ம காரியத்தை பண்ணிட்டோம், நம்ம வேலையை முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவான். அதோட பலன் நல்லதாக கிடச்சானே இன்னுமே ஆனந்தப்படுவான், அவ்வளோதான். ஸோ அதனால் அப்போ எப்போவுமே சுகம்தான். அது சத்துவகுணத்தோடு செய்யப்பட்ட கர்மத்தோட பலன் சுகமே. கர்த்தூஹு துக்கித்துவம் எப்போ ராஜசியா ஸ்ரத்தையா, ரஜோகுணத்தோடு அந்த ஸ்ரத்தையோடு செய்யும்போது, ஏன்னா அது காமிய கர்மமாக பண்ணுவான், எனக்கு இது கிடைக்கணும்னு பண்ணுவான். அப்போ அது கிடைக்கலன்னு துக்கம் கிடைக்கும். ஸோ அதனால அந்த ரஜோ ஸ்ரத்தையோடு பண்ணக்கூடிய காரியத்துக்கு துக்கம் கிடைக்கும். தாத்விக்யா ஸ்ரத்தயா கர்த்துஹ சுகித்வம் ஜாயதே சதா துக்கித்வம் ச ததா கர்த்து ராஜஸ்யா ஸ்ரத்தயா பவேத். துக்கித்வம் சைவ மூடத்வம் தாமஸ்யா ஸ்ரத்தயா உதிதம் தாரதம்யாத்து ஸ்ரத்தானாம் பல வைச்சித்யம் ஈரிதம். ஸோ இது தாமஸ்ய ஸ்ரத்தை, தமச குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தையோடு ஒரு காரியத்தை அவன் பண்ணினானால் அதில் வெறும் துக்கம் மட்டுமில்லை, மூடத்துவம், ஒரு மோகம். நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன நினச்சேன், இப்படிலாம் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அப்படி மயங்கி போகிற ஒரு நிலைமையும் வந்துருமா தமஸ் குணத்தோடு செய்யப்பட்ட அந்த காரியத்தோடு பலன். ஸோ தாரதமியம்னு மேலு கீழுன்னு வருது, வித்தியாசங்கள் ஏற்படுறது இல்லையா. இப்படி ஸ்ரத்தையோடு வேறுபாட்டினால் இனி எந்த சத்துவகுண ஸ்ரத்தையோ தமோகுண ஸ்ரத்தையோ அதுக்கு அந்த அடிப்படையில் தாரதமியத்தினால பல வைச்சித்திரம் விசித்திரமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரித்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கித்வம் சைவ மூடத்வம் தாமஸ்யா ஸ்ரத்தயா உதிதம் தாரதம்யாத்து ஸ்ரத்தானாம் பல வைச்சித்ரியம் ஈரிதம். அநாதி அவித்யா விஹித கர்மாணா பரிணாமஜாஹ சகஸ்ரஷக பிரவృத்தாஸ்து கதயக த்விஜபுங்கவன்னு கூப்பிட்றார். பிராமணோத்தமரே நாரதரேன்னு கூப்பிட்றார். அநாதி அவித்யா, ஆரம்ப காலத்திலேருந்து இது எப்போ வந்தது, இந்த பிறப்பு எப்போ வந்தது, படைப்பு எப்போ ஏற்பட்டது, பிரகிருதி எப்போ வந்தது, ஒன்றும் தெரியாது. அப்படி அநாதி காலம் தொட்டு வரக்கூடிய அந்த மோகம், உலகம்னாலே அது மோகம் நிறைந்தது, அவித்யை, அதாவது அஜ்ஞானத்தோடு நிறைந்த இந்த உலகம். விகித கர்மானாம் பரிணாமஜாகா, இப்படிப்பட்ட செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த கர்மனாம் பரிணாமம்னது மாறுதல். ஸோ நல்ல பலன் கிடைக்கலாம், கெட்ட பலன் கிடைக்கலாம், மீடியாக்கரா ஒரு பலன் கிடைக்கலாம். அப்படி சேஞ்சஸ், பரிணாமம்னா அதோட விளைவு, அதனால் விளைந்தவை. சகசிரசக பிரவృத்தாக, அப்படி அந்த மாதிரி அதோட விளைவினால் அந்த பலனால் பலவித கதிகள் இருக்குட்ட. இப்போ இந்த 14 லோகம் மட்டும் இல்லைப்பா, வேறு கதிகள்லாம் நிறைய இருக்குது. அவள் செய்கிற கர்மத்துக்கு பல கதிகள் கதையக திஜபுங்கக இருக்கின்றன. இப்போ தான் நரகத்தை தொட போகிறார் அவர். அநாதி அவித்யா விஹித கர்மணாம் பரிணாமஜாஹ சஹஸ்ரஷஹ பிரவృத்தாஸ்து கதயஹ த்விஜபுங்கவ. தத் வேதான் வர்ணயிஷ்யாமி பிராச்சுர்யேண த்விஜோத்தம திரிஜகத்யா அந்தராலே தட்சிணஸ்யாம் திஷா இஹ வை. ஸோ இப்போ சொல்கிறார், அதாவது உலகத்தோடு தட்சிண திசையில், ஸோ சதர்ன் பார்ட்டில் திரிஜகத்யா அந்தராலே 3 ஜகத் பூவக சுவக என்று சொல்லக்கூடிய 3 உலகத்திலிருந்தும் தெற்கு பக்கத்தில் என்ன இருக்கு, திஷி அந்த திசையில் இங்கே தத் பவேத் வர்ணயிஷ்யாமி. ஸோ அது என்ன இருக்குது, எந்த கதி இருக்குது, அந்த கதியை நான் இப்போ சொல்ல போகிறேன். வர்ணயிஷ்யாமி, உனக்கு வர்ணிக்க போகிறேன், சொல்ல போகிறேன்ப்பா. பிராச்சுரியேன, முக்கியமானதை தான் சொல்ல போகிறேன். முக்கியமான அப்போ நரக வர்ணனை ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த தெற்கு பக்கத்தில் 3 லோகத்துக்கும் தெற்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த நரகங்களை பற்றிய வர்ணனையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறேன். நரகம்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லலை, அந்த கதியை பற்றி சொல்கிறேன்ட்ட. தத்வேதான் வர்ணயிஷ்யாமி பிராச்சுர்யேன த்விஜோத்தம த்ரிஜகத்யா அந்தராலே தக்ஷிணஸ்யாம் திஷா இஹ வை. பூமேகே அதஸ்தாத் உபரி து அதலஸ்ய ச நாரத அக்னிஷ்வாத்தாஹ பித்ருகணாஹ வர்த்தந்தே பிதரஷ்சக. ஸோ பூமியுடைய கீழே, பூமிக்கு அடுத்தாப்பில் என்ன இருக்குது, அதலம் பார்த்தோம் நம்ம இல்லையா. பூமிக்கு நெக்ஸ்ட்டாக அடியில் வரக்கூடிய பாதாள லோகங்களை முதல்ல வரக்கூடியது அதல லோகம். ஸோ இந்த அதல லோகத்துக்கு கொஞ்சம் மேலே, பூமிக்கு கொஞ்சம் கீழே ஹே நாரதா கேளு. அக்னிஸ்வாத்தாக அங்கே யார் இருக்கான்னு கேட்டால் பித்ருகணங்கள் இருக்கா. அக்னிஸ்வாத்தாகன்னு எப்போவுமே அவளுக்கு சூடாக வேணும். அதனால தான் சாதத்தில் சுட போடணுங்கிறான். எல்லாமே அவளுக்கு சூடாக பரிமாறணுன்றான். ஏன்னா அவள் சூடு அப்படியே குடிப்பாள். இது கீதையிலே இந்த வார்த்தையில் வருது. அப்போ அக்னிஸ்வாத்தாக, அது அக்னியே அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடியவர்கள் பித்ருகணங்கள்.
பிதரஷ்ச நம்முடைய பூர்வர்கள் எல்லாருமே வர்த்தந்தே அங்கு இருக்கிறார்கள். எங்க இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது பித்ருலோகம், அதலத்துக்கும் பூமிக்கும் நடுவில். பூமேஹே அதஸ்தாத் உபரி து அதலஸ்ய ச நாரத அக்னிஷ்வாத்தாஹ பித்ருகணாஹ வர்த்தந்தே பிதரஷ்சஹ வசந்தி யஸ்யாம் ஸ்வீயானாம் கோத்ராணாம் பரம ஆஷிஷக சத்யாஹ சமாதினா சீக்ரம் து ஆஷாசானாஹ பரேண வை. ஸோ யஸ்யாம் ஸ்வீயானாம் கோத்ராணாம், அதாவது தங்கள் கோத்திரக்காரர்களுக்கு, ஸ்வீயானம்னா தங்களுடைய கோத்திரக்காரர்களுக்கு பரம ஆஷிஷக ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு, ஏன்னா பித்ருக்கள் திருப்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே சாதம் போடுறது. அவளும் நம்ம திருப்தியாக ஆசீர்வாதம் கொடுக்க தயாராக இருக்கா. அந்தந்த கோத்திரக்காரர்களுக்கு அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்களாக யார்? இந்த பித்ருக்கள். வசந்தி எஸ்யாம் வசந்தி, அந்த இடத்தில் வசிக்கிறார்கள். சத்யாகா, அதாவது சத்தியமான ஆசீர்வாதங்கள். அவளுடைய ஆசீர்வாதம் பொய்க்காது. அதனால தான் அவளை வருத்தப்பட வச்சானே. இங்கே குழந்தை பிறக்கலை அதெல்லாம் சொல்லுவோம், பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறா இல்லையா. ஸோ அவளை வருத்தப்பட வைக்கக்கூடாது, அவளை திருப்திப்பட வைக்கணும். அப்போ அவள் நல்ல ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். சத்யாகா சமாதினா சீக்கிரம் து ஆஷாசானாக, அதாவது பரேண பரேணன பரமமான மங்களமான ஆஷாசானாக ஆசீர்வாதங்களை, பரம மங்களமான ஆசீர்வாதங்களை சமாதி நிலையில் இருந்து கொண்டு சீக்கிரம் ஆஷாசம் உடனடியாக கிடைக்கணும்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சத்தியமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வசந்தி யஸ்யாம் ஸ்வீயானாம் கோத்ராணாம் பரம ஆஷிஷஹ சத்யாஹ சமாதினா சீக்ரம் து ஆஷாசானாஹ பரேண வை. பித்ருராஜக அபி பகவான் சம்பரேதேஷு ஜந்துஷு விஷயம் பிராபிதேஷு ஏஷு ஸ்வகீயைஹி புருஷைரிஹ. ஸோ பித்ருராஜா யார்? பித்ருக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது யமன் சொல்கிறாங்க, யவனை தான் சொல்கிறாங்க. சம்பரேதேஷு ஜந்துஷு, பிரேதமாயிட்டா. ஸோ ஜந்துக்கள்லாம் பிரேதமாயிட்டா, சம்பரேதேஷுன்னு பிரேதமாயிட்டா, செத்து போயிட்டான். ஸோ அப்படிப்பட்ட பகவான் யமனாகப்பட்டவர் விஷயம் பிராபிதேஷு, எங்கள் யமபட்டணத்துக்கு கூட்டின்னு வந்துடுவா. கிங்கரர்கள்லாம், அவருடைய யமகிங்கர்கள்லாம் வந்து அந்த பிரேதத்தை என்ன பண்ணிடுவா, யமபட்டணத்துக்கு தூக்கின்னு போயிடுவா. அப்போது அவளுக்கு ஒரு புது சரீரம் கிடைக்கும். அந்த சரீரம் என்னத்தை சுட்டாலும் இதாலும் ஒன்றும் ஆகாது, வலி மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சரீரம், யாத்தனா சரீரம்னு பேர் அதுக்கு. ஸோ அந்த சரீரத்தோடு கூட்டின்னு வந்துடுவா யமபட்டணத்துக்கு. விஷயம்னா ஊர், யமனுடைய ஊருக்கு கூட்டின்னு வருவார்கள். பிராபிதேஷு ஸ்வகீயைஹி புருஷைன்னு தன்னுடைய ஆட்கள், தன்னுடைய கிங்கரர்கள், யம கிங்கரர்கள் செத்து போன உடலை அங்கே யமபட்டணத்துக்கு கொண்டு செல்வார்கள். பித்ருராஜோ அபி பகவான் சம்பரேதேஷு ஜந்துஷு விஷயம் பிராபிதேஷு ஏஷு ஸ்வகீயைஹி புருஷைஹி இஹ. ச கணக பகவத் प्रोक्त अज्ञापरः दमधारकः यथा कर्म यथा दोषं विददाति विचारदृक्. ஸோ ச கணக தன்னுடைய கூட்டம், பெரிய கூட்டம், அவனோட பித்ருலோகத்தை, அவனுடைய யமனுடைய ஆட்கள் நிறைய கிங்கர்கள்லாம் இருக்கா. ஸோ அவனுடைய ஆட்களோடு கூட ச கணக பகவத் புரோக்த, பகவானால் சொல்லப்பட்ட ஆக்ஞாபரக, அவருடைய ஆக்ஞைக்கு அடிபணிந்து பகவான் அவனுக்கு சொல்லிருக்கார், நீ தர்மப்படி நியாயப்படி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிருக்கார். அதனால அவனும் தமதாரக்கான அடக்கிறது. யமன் எல்லாரையும் அடக்கி விடுவான். நல்லது பண்ணியா சொர்க்கத்துக்கு அனுப்புவான், கெட்டது பண்ணியா நரகத்துக்கு அனுப்புவான். ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் தண்டனை கொடுக்கக்கூடியவன் அந்த யமன். பகவானுடைய ஆக்ஞைப்படி நடக்கிறான். யதா கர்ம, யார் எந்த கர்மம் பண்ணினாலோ அதன்படி, யதா தோஷம், அவன் என்னெல்லாம் தோஷம் செயல்கள்லாம் பண்ணியிருக்கிறானோ, விசாரத்திற்கு அதெல்லாம் விசாரித்து ஆராய்ந்து அறிந்து அவன் விததாதி தண்டனை கொடுக்கிறான். गणः भगवत् प्रोक्त आज्ञापरः दमधारकः यथा कर्म यथा दोषं विदधाति विचारदृक्. स्वान्गणान् धर्म तत्त्वज्ञान् सर्वान् आज्ञा प्रवर्तकान् सदा प्रेरयति प्रज्ञः यथा आदेश नियोजितान्. स्वगणान् யார்? தன்னுடைய கிங்கரர்கள், கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆட்களை. தர்ம தத்துவஜான், அவர்களுக்கும் தர்மம்லாம் தெரியும். ஏன்னா அந்த கிங்கரர்களுக்கும் இவனோட ஆட்சியில் இருக்கா, அவன் கீழே இருக்கா. அதனால் தர்மத்தையுடைய தத்துவத்தை எல்லாம் அறிந்தவர்கள். சர்வான், அவர்களை எல்லாம். ஆக்ஞா பிரவர்த்தகான், தன்னுடைய ஆக்ஞையை அடிபணியக்கூடியவர்கள், தன்னுடைய கிங்கரர்கள் தன்னுடைய ஆக்ஞையை கேட்டு கட்டளையை கேட்டு அடிபணியக்கூடிய அவர்களை.
சதா பிரேரயத்தி தூண்டி விடுவான். போ, அந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டுக்கு போ, இவெல்லாம் ரெடியாக இருக்கான், போ, வா, கூட்டின்னு வா, எல்லாரும் கூட்டின்னு வான்னு சொல்லி அவன் தான் யமன் தான் எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். எப்பொழுதும் தூண்டுகோலாக செய்கிறான். பிராக்ஞகா, நல்ல அறிவாளி. யமனுக்கு எல்லாம் தெரியும், யாரை எந்த நேரத்தில் எந்த க்ஷணத்தில் உயிரை பறிக்கணும்னு தெரியும் அவனுக்கு. ஸோ பிராக்ஞனாக இருந்து கொண்டு யதா ஆதேச நியோஜிதான், அவனுடைய கட்டளைப்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள். நியோஜன அப்பாயிண்டட் பீப்புள், அவன் கீழே கிங்கர்கள் இந்த மாதிரி இருக்கா. அவருடைய ஆணைக்கு கட்டுப்படி எந்த வீட்டுக்கு போய் எந்த பிரயத்தை கொண்டுறமோ கொண்டுருவாங்க. வான்கணான் தர்ம தத்வஜ்ஞான் சர்வான் ஆக்ஞா பிரவர்த்தான் சதா பிரேரயதி பிராக்ஞः யதா ஆதேஷ நியோஜிதான். நரகான் ஏகவிம்சத்யா சங்ख्यायाः வர்ணயந்திः அஷ்டாவிம்சமிதான் கேச்சித் தான் அனுக்கிரமத்தः ப்ருவே. ஓகே, நரகங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஏகவிம்சத்தியா 21 நரகங்கள். ஏகவிம்சத்தின்னா 20, ஏகவிம்சத்தின்னு 21. ஸோ 21 நரகங்களை சங்கியாயாகன நம்பர், சங்கியாக 21 நம்பர் இடப்பட்ட நரகங்களை பற்றி வர்ணயந்தி சொல்லப்படுகிறது. அது சொல்லப்படுகிறது, அதை நான் இப்போ சொல்கிறேங்கிறார். இப்போ அஷ்டாவிம்ச மிதான், அதாவது சில பேர் 28ன்றான். நரகங்கள் 21 இல்லை, 28 நரகங்கள் இருக்குது அப்படின்னு கேச்சித்துனா சில பேர் அப்படி சொல்கிறான். தான் அவற்றை எல்லாம் அனுக்கிரமத்தக, ஸ்டெப் பை ஸ்டெப், கிரமம்னால ஸ்டெப்பு, அனுக்கிரமம்னா ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். ப்ருவே, அகம் ப்ருவே, நான் சொல்கிறேன் கேளுன்னு நாரதரை பார்த்து இப்போ நரக வர்ணனை பண்ண போகிறார் நாராயணர். நரகான் ஏகவிம்சத்யா சங்க்யயாः வர்ணயந்திः அஷ்டாவிம்சமிதான் கேச்சித் தான் அனுக்கிரமத்தः ப்ருவே. தாமிஸ்ர அந்த தாமிஸ்ரக ரௌரவோ அபி திருத்தீயகः மகாரௌரவ நாமாச்ச கும்பீபாக அபரக மதக காலசூத்திரம் ததாச்ச அசிபத்ர அரண்யம் உதாஹ்ருதம் சூகரஸ்ய முகம் ச அந்தகூபக அத கிருமிபோஜனக சந்தஷக தப்தமூர்த்திஷ்ச வஜ்ரகண்டக ஏவச்ச. ஜஸ்ட் நேம் ஆஃப் தி நரகாஸ். ஒரு செகண்ட், அது சிலப்போ வரும். இங்கே வந்து லிஸ்ட்டு தான் சொல்கிறார். தமிஸ்ர நகரம். ஸோ தமிஸ்ரம்னால இருட்டு, அது மாதிரி அந்த தாமிஸ்ரன்னா அதை விட கொடுமையான இருட்டுள்ள நரகம். ரௌரவ நரகம்னு பேர். அப்புறம் 3வது நரகம். இந்த நரகத்தெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம, வருது. மகாரௌரவம், ரௌரவ நரகத்தை தாண்டி இன்னொரு நரகம் மகாரௌரவ நரகம், கும்பீபாக நரகம், காலசூத்திரம், அப்புறம் அசிபத்ரம் அப்படின்னு ஒரு நரகம், ஆரண்யம், அசிபத்திரங்கள் ஆரண்யம்னு ஒரு நரகம் உதாகிருத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் சூக்கரமுகம்னு பேர். சூக்கரஸ்ய முகம்ங்கிறது சூக்கரமுகம், நரகத்துக்கு பேர் சூக்கரமுகம். அப்புறம் அந்த கூப்ப நரகம். அப்புறம் கிருமிபோஜன நரகம், சந்தஷம் அப்படின்னே ஒரு நரகம் இருக்குது. தப்தமூர்த்தி அப்படின்னு ஒரு நரகம், வஜ்ரகண்டகம். இப்படி நரகங்கள் அதை லிஸ்ட்டு கொடுத்துட்டு வர இன்னமும் இருக்குது. அது பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம் நம்ம. வாசிங்க. தாமிஸ்ர அந்த தாமிஸ்ரஹ ரௌரவோ அபி திருத்தீயகः மகாரௌரவ நாமாச்ச கும்பீபாகः அபரஹ மதः காலசூத்திரம் ததாச்ச அசிபத்ர ஆரண்யம் உதாஹ்ருதம் சூகரஸ்ய முகம் ச அந்தகூபः அத கிருமிபோஜனः சந்தம்ஷः தப்தமூர்த்திஷ்ச வஜ்ரகண்டக ஏவச்ச. கண்டினியூ பண்ணுங்க லக்ஷ்மி. ராதே கிருஷ்ணா. மேம் ஜாயின் பண்ண அத தேவர்ஷே நாம்னா வைதரணி ததா பூயோதஹ பிராணரோதஸ்ச ததா விஷசனம் மதம் லாலா பக்ஷஹ சாரமேய அதனம் உக்தமதஹ பரம் அவிச்சிரப்யயப்பானம் இன்னும் லிஸ்ட் கண்டினியூ ஆகுது. ஷால்மலி நரகம் அப்படி ஒரு நரகம் இருக்கு. ஹே தேவர்ஷே, ஹே நாரதரே, நாம் வைத்தரணி ததா. அப்புறம் வைத்தரணின்னு ஒரு நரகம் இருக்குன்றார். வைத்தரணியை தாண்டி போனோம்னு எல்லாம் சொல்லுவோம், வைத்தரணி நதியாக சொல்கிறோம். இந்த இடத்துல வைத்தரணின்னு ஒரு நரகத்தை சொல்கிறார். ஸோ பூயோதன்னு ஒரு நரகம், பிராணரோதம், இதெல்லாமே அர்த்தத்தோடு தான் இருக்குது. இது பின்னாடி வருதுனால இப்போது நமக்கு அது டீட்டெயிலாக மீனிங் பார்க்க வேண்டாம். பிராணரோத நரகம், விஷசனம்னு ஒரு நரகம், லாலாபட்சான்னு ஒரு நரகம், சாரமேய அதனம், நாய் திங்கிறதுன்னு ஒரு அந்த மீனிங் அது. ஸோ சாரமேய அதனம் அப்படின்னு ஒரு நரகம், உக்தம் அதப்பரம், அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுக்கப்புறமும் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவீச்சின்னு ஒரு நரகம், அப்புறம் அயப்பானம்னு ஒரு நரகம். அயப்பானம்னா இரும்பு, அயன்னா இரும்பு குடிக்க வைப்பா, அது அயப்பான நரகம். சாரகர்தமம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. ஏவச்சா रक्षो गणाख्यसम्भोजः शूलप्रोतः अपि अतः परं दन्तशूकः अवतारोदः पर्यावर्तनकः परं सूचीमुखम् इति प्रोक्ताः 28 नारकाः इति एते नारका नाम यातना भूमयः पराः कर्मभिश्चापि भूतानां गम्याः पद्मजसम्भव. பத்மஜசம்பவ. பத்மஜன பத்மத்தில் பிறந்தவர் பிரம்மா, அவர்கிட்டிருந்து பிறந்தவர் சம்பவக, அவர்கிட்டிருந்து பிறந்தவர் நாரதர். பத்மஜ சம்பவகன நாரதர், பிரம்மாவின் பிள்ளையாகப்பட்ட நாரதரே. ரட்சோகண சம்போஜக ஆக்கியம் அப்படி எடுத்துக்கணும். ஸோ ரட்சோகண சம்போஜம் அப்படின்னு ஒரு நரகத்துக்கு பேர். அப்புறம் சூலப்ரோதம் அப்படின்னு ஒரு நரகம். அப்படி அதப்பறம் அதுக்கு மேலே தந்தசூக நரகம், அவதாரோத நரகம், பர்யாவர்த்தனகம்னு ஒரு நரகம், அதுக்கப்புறம் பரம் அதுக்கு மேலே சூச்சிமுகம் அப்படின்னு ஊசிமுனை நரகம், அந்த நரகம் என்று சொல்லப்படுகிறது. புரோக்தா 28 நாரகாக, இப்படியாக 28 நரகத்தோட பேரை லிஸ்ட் கொடுத்துட்டார் நாராயணன். இது ஏதே நாரகாக, இந்த நரகங்களிலெல்லாம் நாரகா நாம யாத்தனா பூமையாக. யாத்தனா பூமின்னு தான் செய்த கர்மத்துக்கு கஷ்டங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய உடம்பை எடுத்துன்னு யாத்தனா உடல்னே பேர், அந்த இடத்துக்கு யாத்தனா பூமினே பேர். ஸோ யாத்தனைகள் தான் பண்ணின கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த ஊர்கள்லாம் இருக்குது, நரகங்கள்லாம் இருக்குது. பராகா ரொம்ப பரமமான 28 நரகம். கர்மபிஷ்சாபி பூதானாம், அவாவா கர்மத்துக்கு ஏற்பட்டபடி, பூதானாம் கர்மபிகி, யார் யார் என்ன கர்மத்தை பண்ணினாலோ அதுக்கேற்ற மாதிரி கம்யாக அடைய வேண்டும். ஹே நாரதா. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे नरकस्वरूप वर्णनं नाम 21ोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। अथ 22ोऽध्यायः। नारद उवाच कर्मभेदाः कतिविधाः सनातनमुने मम श्रोतव्याः सर्वथा एव एते यातना प्राप्तिभूमयः. ஓகே, நாரதர் கேட்குறாரு அடுத்த கேள்வி. கர்மவேதாக கதிவிதாக, கர்மங்கள் எத்தனை விதப்படும், என்னெல்லாம் கர்மங்கள் இருக்குது. சனாதன முனே கூப்பிடுறார். ஆதி காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய முனிவரே நாரதரே, மம ஸ்ரோத்தவ்யாக, எனக்கு நீங்கள் சொல்லணும், நான் கேட்க வேண்டும், என்னால் கேட்கப்பட வேண்டுங்கிற. மம ஸ்ரோத்தவ்யாக, நீங்கள் சொல்லி நான் கேட்கணும். சர்வதா ஏவ, நிச்சயமாக, சர்வதான நிச்சயமாக, இவையெல்லாம் யாத்தனா பிராப்தி பூமையாக, இந்த யாத்தனைகளை அடைய வேண்டிய, இந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நரகங்களை பற்றி நிச்சயமாக நான் அறிய வேண்டும், நீங்கள் சொல்லுங்கோன்னு கேட்குறேன். நாரத உவாச்ச கர்மவேதாக கதிவிதாக சனாதன முனே மம ஸ்ரோதவ்யாக சர்வதா ஏவ ஏதே யாத்தனா பிராப்தி பூமயः. श्री नारायण उवाच यो वै परस्य वित्तानि तारापत्यानुचैव हि हरते सा हि दुष्टात्मा यम अनुचर गोचरः. ஸோ யார் பரஸ்ய வித்தானி, பிறர் பொருளை எடுக்கிறார்களோ, வித்தம்னா பணம், பொருள். ஸோ
பரஸ்ய பிறருடைய பொருளை யாரெல்லாம் எடுக்கிறாளோ இல்லை பெண்டாட்டி அபகரிக்கிறாளோ, அப்பத்தியானின்னு சொன்னான்னா குழந்தை, யார் யார் பிறருடைய குழந்தைகளை எல்லாம் அபகரிக்கிறாளோ, ஹரத்தேனா அபகரிக்கிறாளோ, சகி துஷ்டாத்மா அவன் துஷ்டன், யம அனுச்சர கோச்சரக யமனுடைய ஆட்கள், அனுச்சரன்னா ஃபாலோவர்ஸ், யமனுடைய ஃபாலோவர்ஸ் இதை பார்க்குறான், ஓ இப்படிலாம் இருக்கானா இவன் அப்படி சொல்லி, கோச்சரக அவர்கள் பார்வையில் படக்கூடிய இவன். श्रीनारायण उवाच यो वै परस्य वित्तानि दारा अपत्यानि चैव हि हरते स हि दुष्टात्मा यम अनुचर गोचरः कालपाशेन सम्बद्धः याम्यैः अतिभयानकैः तामिस्रनाम नरके पात्यते यातना आस्पदे. இன்னும் 3 லைன். தண்டனம் தாடனம் दण्डनं चैव सन्तर्जनम् अतः परम् இல்லை யாம்யாஹ याम्याः कुर्वन्ति पाषाढ्याः कश्मलं याति चैव हि मूर्छाम् आयाति विवशः नारकी पद्मभूसुत. ஓகே. ஸோ இதை இப்போ தமிஸ்ர நகரம் தானே ஃபஸ்ட்டு நகரத்தோட செட்டில் பார்த்தோம்னா தமிஸ்ர நகரம், அந்த நகரத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ காலபாஷேன சம்பந்தக இந்த மாதிரி உள்ள ஆள்கள் எல்லாம் காலனுடைய பாஷ கயிறால் கட்டப்பட்டவர்களாக, அந்த கோலத்தினால சம்பந்தக கட்டப்பட்டவர்களாக, யாம்யைகின்னு யமனுடைய ஆட்கள் யமனோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே யாம்யம்னு சொல்ல போகிறோம். இந்த இடத்துல யமனுடைய ஆட்களால் அதிபயானகை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பாள், யம கிங்கர்கள்லாம் பயங்கரமாக இருப்பாள். அப்படி பயங்கரமான அந்த யமனோட ஆட்களால் தமிஸ்ர நாம நரகே, தமிஸ்ரம்ன்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இல்லையா, நரகே பாத்தியத்தை கீழே தள்ளி விட்டுடுவா, நீ தமிஸ்ர நரகத்துக்கு போன்னு தள்ளுவா. யார்? பிற பொண்டாட்டி பணம்லாம் திருடுறவனை. யாத்தனா ஆஸ்பதே, யாத்தனைகளை அனுபவிக்கக்கூடியது, யாத்தனைனாலே துன்பங்கள்னு அர்த்தம். ஸோ துன்பங்களே ஆஸ்பதே, அதை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது, ஆஸ்பதமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய தமிஸ்ர நகரத்துக்கு தள்ளி விட்டுடுவா. தாடனம் தண்டனம் செய்வா, அங்கே அடி கசை அடியெல்லாம் கிடைக்கும் அவனுக்கு, தண்டிக்கப்படுவார்கள், நல்ல கம்பை வச்சு அடிப்பா. சந்தர்ஜனம் திட்டுவா, நல்லா திட்டுவா. ஸோ சந்தர்ஜனம் அத்தப்பரம், அதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணுவான். பாஷாட்டியாக யாம்யாக குர்வந்தி, அப்போ அவங்க கயராலன்னு இது கசையடின்னு அர்த்தம். ஸோ அப்படி பாஷாட்டியாக கயிறால் அவர்களை அந்த யாம்யாக அந்த யமனுடைய ஆட்கள்லாம் குர்வந்தி செய்வார்கள். கஷ்மலம் யாத்தி செய்வகி, அவனுக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்மலம்னா இது கஷ்டம் வருத்தம், அதை அடைவான் யார்? இந்த லோகத்தில் தப்பு பண்ணினவன். மூர்ச்சாமாயாத்தி, சரி அடிச்சு மூர்ச்சி அடைச்சி கழுவிழுந்துருவான். ஆனால் செத்து போக மாட்டான், எத்தனை அடி வாங்கினாலும் அந்த உடல் அப்பேற்பட்ட உடல், அதனால அவன் திருப்பி அந்த மூர்ச்சை விட்டு திருப்பி அடி கிடைக்கும். ஸோ வீவசகா தன்வசமே இருக்க முடியாதவனால நாரகி பத்ம, இந்த மாதிரி உள்ள நரகம், இந்த நரக வேதனையை அவன் அனுபவிப்பான். பத்மபூசுத, பிரம்மாவின் பிள்ளையே நாரதரே. कालपाशेन सम्बद्धः याम्यैः अतिभयानकैः तामिस्र नाम नरके पात्यते यातना आस्पदे ताटनं दण्डनं चैव सन्तर्जनम् अतः परम् याम्याः कुर्वन्ति पाषाढ्या कश्मलं याति चैव हि मूर्छाम् आयाति विवशः नारकी पद्मभूसुत. यः पतिं वञ्चयित्वा तु दारादीन् उपभुज्यति अन्धतामिस्र नरके पाथ्यते यमकिङ्करैः पाथ्यमानो यत्र जन्तुः वेदानपरवान् भवेत् नष्टदृष्टिः नष्टमतिः भवति एव अविलम्बतः वनस्पतिः भज्यमान मूलः यद्वत् भवेत् इह तस्मादपि अन्धतामिस्र नाम्ना प्रोक्तः पुरातनैः. वेदनापरवान् भवेत्. ओके, जन्तुः वेदनापरवान् भवेत्. यः पतिं वञ्चयित्वा, ஸோ ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி அவனுடைய பெண்டாட்டி அபகரிச்சு விட்றான், அவனை ஏமாற்றி வஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்டையே வஞ்சிச்சு ஃப்ரெண்டோட பொண்டாட்டியே எடுத்துக்கிறது அந்த மாதிரி. ஸோ பதிம் வஞ்சயித்வா, ஒருத்தியின் கணவனை வஞ்சித்து து தாராதீன் உபபுஜ்யத்தி, அவனுடைய மனைவியை எவன் ஒருத்தன் அனுபவிக்கிறானோ அவனுக்கு என்ன நரகம்னா அந்த தாமிஸ்ர நரகம். ஏன்னா இவன் அவனோட கூடியவன்,
அவனை ஏமாற்றி அவனை ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவனை ஏமாற்றி அவன் பொண்டாட்டி அனுபவிக்கிறான். அப்போ இவனுக்கு இன்னும் கொடிய நரகம் சொல்லி அந்த தாமிஸ்ரத்துக்கு அனுப்பிச்சுடுறான். பாத்தியத்தை யமகிங்கர்களால் அவன் வீழ்த்தப்படுகிறான். நஷ்ட திருஷ்டிக்கு கண்ணு தெரியாது. அங்கே அந்த இடத்துல போனால் அந்த தாமிசம் ஒரே இருட்டு, கண்ணுங்க தெரியும், ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியும், இருட்டு அந்த தாமிசம். அப்போ பாத்தியமானக அந்த தாமிசம் நடக்கே இல்லை பாத்தியமானக எத்திர ஜந்துகு அந்த ஜந்துவாகப்பட்டவன் அந்த மனிதனோ இல்லை மிருகமோ வேதனா பரவான் பவேத வேதனை முழுக்க வேதனை தான், ஒன்று சொல்லவும் முடியாது, கண்ணில் எதுவும் தெரியவும் செய்யாது, அப்படி வேதனையின் முழு வடிவமாகவே அவன் ஆக்கிவிடுகிறான். நஷ்ட திருஷ்டிகி ஸோ கண்ணு தெரியாது, நஷ்ட மதிகி புத்தியும் வேலை செய்யாது, பவதி ஏவ விளம்பத்தக உடனடியாக சீக்கிரமே விளம்பத்தகன்னு லேட்டாகாமல் சீக்கிரமே வனஸ்பதிகி பஜ்யமான மூலக அதாவது ஒரு மரத்தை வேரோடு கீழே சாய்க்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு மரத்தை வேரோடு சாய்க்கிற மாதிரி வனஸ்பதினா மரம், வனஸ்பதியை பஜ்யமான மூலக அடி வேரோடு பெயர்த்து எடுக்கிற மாதிரி மூலக எத்வத் பவேதிக அப்படி வேறருந்த மரம் போல் அவன் கீழே விழுவான். நல்ல கஷ்டப்பட்டு அடி வாங்கி அங்கே கீழே விழுவனவன் வேறருந்த மரம் போல் இந்த மாதிரி விழுவான். தஸ்மாத் அப்பி அந்த தாமிஸ்ர நாம்னா புரோக்தக அப்படி இருட்டாக இருந்து கொண்டு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனாலேயே அந்த நரகத்துக்கு அந்த தாமிஸ்ர நரகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது புராதனைகி முன்னோர்களால். ஸோ அதுக்கு அந்த கண்ணு தெரியாத அந்த இருட்டு அப்படி இருக்கிறதுனால தான் அந்த நரகத்துக்கு பேரே அந்த தாமிஸ்ரம்னு வந்திருக்கு. यः पतिं वञ्चयित्वा तु दारादीनुपभुज्यति अन्धतामिस्रनरके पात्यते यमकिङ्करैः पात्यमानः यत्र जन्तुः वेदना परवान् भवेत् नष्टदृष्टिः नष्टमतिः भवति एव विलम्बतः वनस्पतिः भज्यमानमूलः यद्वत् भवेत् इह तस्मात् अपि अन्धतामिस्र नाम्ना प्रोक्तः पुरातनैः. एतन्मम अहम् इति यः भूतद्रोहेण केवलं पुष्णाति प्रत्यहं स्वीयं कुटुम्बं कार्यलम्पटः एतद्विहाय च अत्रैव स्व अशुभेन पदेत्निह रौरवे नाम नरके सर्वसत्त्वभयावहे इह लोके अमुना ये तु हिंसिता जन्तवः पुरा ते एव रुरवः भूत्वा परत्र पीडयन्ति तं तस्मात् रौरवमिति आहुः पुराणज्ञा मनीषिणः रुरुः सत्पात् अतिक्रूरः ஜந்துः உக்தः புராதனைः. இப்போ அடுத்த நரகம் ரௌரவ நரகத்தை பற்றி சொல்கிறார். இதில் இந்த லாஸ்ட் லைனில் பார்த்தோம்னா ருருன்னு ஒரு அனிமல், அது ஒரு மாஞ்சாதி மாதிரி, ஆனால் ரொம்ப கொடிய மிருகமாக இருக்கும். அது சர்ப்பாத் அதிக்ரூரகா ஒரு சர்ப்பத்தை விட பயங்கரமான கொடிய விலங்கு. ஆக்சுவலாக ருருங்கிறது டைப் ஆஃப் மான்னு சொல்லுவோம். அந்த மான்லேயே இருக்கிறதுலே மோசமான ஒரு விலங்கு, ஹிம்சை பண்ணக்கூடிய விலங்காக இருக்கிறது. அது சர்ப்பத்தை விட கொடிய மிருகம். ஜந்துகு உக்தகா புராதனகி அப்படிப்பட்ட ஜந்துவாக சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏத்தத் மம அகம் இதி யக அதாவது என்னோடது எல்லாமே என்னோடது, எனக்கு எல்லாம் வேணும், நான் அப்படின்னு யார் சொல்கிறாளோ யக பூத்த துரோகேன மற்றவர்களெல்லாம் ஏமாற்றி இது உனக்கு கிடையாது எனக்குன்னு சொல்லி ஏமாற்றி வாங்குறான் இல்லையா, அப்படி மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணி எல்லாம் என்னோடதுன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அந்த நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு கேவலமாக அப்படி தனிமையாக சொல்கிறான் இல்லையா. புஷ்ணாதி பிரத்யேகம் டெய்லி அந்த மாதிரி தன்னோட உடலை போஷிக்கிறேன், எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் நான் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு போஷிக்கிறான் இல்லையா. ஒவ்வொரு நாளும் பிரத்தியாகம் டெய்லி போஷிச்சுட்டு இருக்கான் இல்லையா. ஸ்வீயம் குடும்பம் அது மட்டும் இல்லை என் குடும்பம், அதனால என் குடும்பத்தை நான் போஷிக்கிறேன், அந்த குடும்பத்தை மட்டும் போஷிக்கிறவன். காரியலம்பட்டக அதாவது லோன்னு அதுக்குன்னே குடும்பத்தை மட்டும் காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு காரியம் செய்துட்டு அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் என்றால் ஏத்தத் விகாய ஏத்தத்துல இந்த உடலை விட்டு அத்தையேவ ஸ்வ அசுபேன தன்னுடைய குற்றத்தால் அசுபம்னா பாபம் துன்பம் அந்த கஷ்டம். ஸோ அந்த தன்னுடைய செய்த அந்த கர்மத்தால் பாபத்தால் பதேதிக ரௌரவே நாம நரகே ரௌரவம் என்ற நரகத்தில் போய் அவன் விழுவான்.
ஸோ அந்த நரகத்தில் விழுந்து சர்வசத்துவபயாவகே எல்லா பிராணிகளுமே பயப்படுமா. சத்துவனா பிராணின்னு ஒரு அர்த்தம். சர்வசத்துவபயாவகேன எல்லா பிராணிகளுக்குமே பயம் கொடுக்கக்கூடிய அந்த ரௌரவ நரகத்தில் அவன் விழுவான். இகலோகே அமுனா ஏது ஹிம்சிதா. ஸோ இவனால் துன்பப்பட்ட மிருகங்கள், இவன் இந்த லோகத்தில் இருக்கும்போது இகலோகே இந்த லோகத்தில் இவனால் அமுனான இவனால் எந்த ஜந்துக்கள் எல்லாம் முன்னாடி இவனால் துன்பப்படுத்தப்பட்டதோ, ஹிம்சிதாக ஹிம்சை பண்ணப்பட்டதோ. ஸோ இவன் நிறைய பேருக்கு துன்பம் கொடுத்து தான் தன்னுடைய நிறைய அனிமல்ஸை வேட்டையாடி அந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்ருப்பான். அது மட்டும் இல்லை, பிரத்தியாருக்கு துன்பம் கொடுத்துருப்பான், நிறைய பேரை அவளோட பணத்தை பிடுங்கியிருப்பான். இப்படி பல ஜந்துக்களுக்கு எல்லாம் ஹிம்சை கொடுத்துருப்பான். புறா முன்னாடி இவன் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தானோ அந்த ஜந்துக்கள் எல்லாம் தேயேவா அந்த ஜந்துக்களே ருரவக பூத்வா ஒரு ருரு என்கிற அனிமலாக மாறி இந்த நரகத்தில் இப்போ அதுகளும் செத்து போயிடுது இல்லையா. இவனால் அடிக்கப்பட்டு அது செத்து போயிடுச்சு. செத்து போனால் இங்கே ருருவா மாறி இங்கே உட்காண்டிருக்கு, இந்த நரகத்தில் உட்காண்டிருக்கு. ஸோ அந்த ருரவக பூத்வா ருருவக்களாக மாறி பரத்திர பீடேந்தி, பரத்திரன்னு செத்து போனதுக்கப்புறம் இவன் அங்கே போய் விழறானே, ரௌரவ நரகத்தில் போய் விழறானே, அந்த இடத்துல இவனை பிடிக்கிறது. நீ என்ன பிடிச்சியா, நான் உன்னை திரும்பி பிடிக்கிறேன்னு பிடிக்கிறது. அந்த தஸ்மாத் ஆகவே ரௌரவம் இது ஆகுக. ரௌரவம்னு ரொம்ப கொடுமையானதுன்னு அர்த்தம், ஹொரிபிள்னு அர்த்தம் ரௌரவன்னாலே. ஸோ ரொம்ப கொடுமையானதாக இந்த ரௌரவ நரகம் சொல்லப்படுகிறது. புராணஜ்ஞாகா மனிஷினக, மனிஷனுக்கு புத்திசாலிகள், புராணத்தை அறிந்தவர்கள், அவர்கள் எல்லாம் இது இவ்வளவு கொடுமையாக இருக்கனாலே இந்த நரகத்தை ரௌரவம் என்று சொல்கிறார்கள். मम अहम् इति यः भूतद्रोहेण केवलम् उष्णाति प्रत्यहं स्वीयं कुटुम्बं कार्यलम्पटः एतत् विहाय च अत्र एव स्व अशुभेन पदेत्यः रैरवेनाम नरके सर्वसत्त्वभयावहे इह लोके अमुना एतु हिंसिताः जन्तवः पुरा ते एव रुरवः भूत्वा परत्र पीडयन्ति तं तस्मात् रौरवम् इति आहुः पुराणज्ञाः मनीषिणः रुरुः सर्पात् अति क्रूरः जन्तुः मुक्तः पुरातनैः एवं महारौरव आख्यः नरकः यत्र पूरुषः यातनां प्राप्यमानो हि यः परं देहसम्भवः क्रव्यादा नाम रुरवः तं क्रव्ये घातयन्ति च. இதே மாதிரி தான் மகாரௌரவ நரகம். ரௌரவ நரகத்துக்கு தவிர இன்னொரு நரகம் இருக்குது, மகாரௌரவ நரகம்னு பேர். ஸோ ஏவம் இதே மாதிரி தான் மகாரௌரவாக்கியக நரகக, இதே மாதிரி தான்ப்பா இருக்குது மகாரௌரவ நரகமும். எத்தனை பூருஷக, எந்த இடத்துல புருஷர்கள் எல்லாம் இங்கே போன வரலாம். யாத்தனாம் பிராபியமானக, ஒரே துன்பம், யாத்தனைகளை அடைவார்கள், ரொம்ப கஷ்டத்தை அடைவார்கள் மகாரௌரவ நரகத்தில் மனிதர்கள்லாம். பரம் தேக சம்பவக, அதாவது பின்னாடி பிரேத சரீரம் மாதிரி அங்கே போய் இருக்கா இல்லையா, அப்போ புருஷனாக அங்கே ஒரு யாத்தனா சரீரத்தை பெற்று இருக்கிறாளே, அந்த தேகத்தோடு யாத்தனா தேகத்தோடு இருக்கிறார்கள் இல்லையா. கிரவ்யாதா நாம ருரவக, மாமிச சாப்பிடக்கூடியவள், கார்னிவாரஸ் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறது. கிரவ்யாதானா கார்னிவாரஸ் அனிமல்ஸு, மாமிசத்தை தின்னக்கூடிய அனிமல்ஸு. அப்படிப்பட்ட ருருக்களே ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் நல்லா இந்த மாமிசத்தை நல்லா திங்கிறதுக்கு அப்படியே ரெடியாக இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ருருக்கள் அங்கே இருக்குது. கிரவ்யே காதயந்தீச்ச, ஸோ மாமிசத்திற்காக அங்கே விழுந்தவனே நல்லா அடித்து துவைச்சி அவனை மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றது. இப்படிலாம் சாப்பிட்டாலும் அது உடல் போகாது. அதுதான் எவ்வளோ கொடுமை. இந்த நரகத்தெல்லாம் நினைச்சாலே தப்பு பண்ணுறதுக்கு தோணவே தோணாது. அப்படிப்பட்ட கொடுமையான நரகங்கள் இருக்கின்றன. ஏவம் மகாரௌரவ ஆக்யஹ நரகஹ யத்ர புருஷஹ யாதனாம் ப்ராப்யமானஹ ஹி யஹ பரம் தேக சம்பவஹ க்ரவ்யாதானாம ருரவஹ தம் க்ரவ்யே காதயந்தி ச. ராதே கிருஷ்ணா மேம். य उग्रः पुरुषः क्रूरः पशुपक्षीगणान् अपि उपरन्दयते मूढः यां याः तं रन्दयन्ति च कुम्भीपाके तप्ततैले उपरि अपि च नारद यावन्ति पशुरोमाणि तावत् वर्षसहस्रकम्.
உக்ர புருஷன், கொடியவனான ஒரு புருஷன் இருக்கிறான் இந்த லோகத்தில். குரூரமாக இருக்கான், எல்லாரையும் அப்படியே ஹிம்சை பண்ணுறதே இதாக குறிக்கோளாக வச்சுருக்கான். பசு பட்சி கணானபி, பசுக்களையும் விட மாட்டான், பட்சிகளையும் விட மாட்டான், எல்லாரையும் குரூரமாக இருந்து கொண்டு தாக்குவன். அப்படிப்பட்ட ஒரு புருஷன். உபரந்தயத்தே மூடக, எல்லாருக்கும் பீடை கொடுப்பன். உபரந்தனம் பண்ணுறதுன்னா என்னது, நல்ல பீடிக்கிறது, கஷ்டம் கொடுக்கறது. அப்படி இருக்கக்கூடிய புருஷன். முடான்னு முட்டாள் மோகத்தில் ஆழ்ந்து எல்லாமே நான் தான் இருக்கக்கூடிய அந்த ஆள். யாம்யாகா, யமனுடைய யமபடர்கள்னு சொல்லுவோம், கிங்கரர்கள், யமகிங்கரர்கள்லாம். தம் ரந்தயந்தீச்ச, அவனை தொலைச்செடுப்பான். இவன் எப்படி மற்ற வாழை குத்தி பீடை பண்ணினானோ அதை மாதிரி ஊசியை வச்சு குத்துவாவா, அப்படி லேஸில் விடமாட்டா. ரந்தயந்தி, அவனை ஓட்டை போட்டு தொலைத்தெடுத்து கும்பிபாக நரகத்தில் கொண்டு தள்ளுவான். கும்பிபாக நரகத்தில் போனால் தப்த தைலே, அந்த இடத்துலலாம் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கும், எண்ணெய் கொப்பரை. இந்த அந்நியனில் இதைத்தான் காட்டுறான். ஸோ அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளே கொண்டு தள்ளி விடுவார். உப்பரி அப்பி நாரத நாரதரை இப்படி தள்ளி விட்டுடுவா. ஓட்டையை போட்டு அவன் உடம்பெல்லாம் ஓட்டையை போட்டு கும்பிபாகத்தை கொண்டு எண்ணெயில் கொப்பரையில் தள்ளுவா. அவன் எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னால், யாவந்தி பசுரோமாணி, ஒரு பசுவில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எத்தனை இருக்கோ அதோடு இன்ட்டு 1000 பெருக்கணும். வருஷ சாகசிரகம்னுட்டார். சகசிரகம் தான் 1000. ஸோ அந்த பசுரோமத்தோட நம்பரை இன்ட்டு 1000 பெருக்கி அத்தனை வருஷம் அவன் அந்த நரகத்தை அனுபவிக்கணும், கும்பிபாக நரகத்தை. உக்ரஹ புருஷஹ க்ரூரஹ பசுபக்ஷி கணானபி உபரந்தயதே மூடஹ யாவ்யாஹ தம் ரந்தயந்தி ச கும்பிபாகே தப்த தைலே உபரி அபி ச நாரத யாவந்தி பசுரோமாணி தாவத் வர்ஷ சஹஸ்ரகம். பித்ரு விப்ர பிராமண திருக் कालसूत्रे स नारके अग्नि अर्काभ्यां तप्यमाने नारकी विनिवेशितः शुत्पिपासा दह्यमानः अन्तःशरीरः तथा बहिः आस्ते शेते चेष्टते च अवतिष्ठति च धावति. ஸோ அடுத்து காலசூத்திர நரகத்தை பற்றி சொல்கிறார். இங்கே அடுத்த நரகம் பித்ரு விப்ர பிராமண திருக்குன்னு துரோகம் பண்ணக்கூடியவன். ஆறு தன்னுடைய பித்திருக்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் அந்த துரோகம் பண்ணுறது. விப்ர பிராமணர்களை இது பண்ணுறது. பிராமண திருக்கு. ஸோ விப்ரம்னா வேதம் படித்தவர்கள், பிராமணன் ஜென்ரல் பிராமணன். ஸோ எல்லாரையுமே அவன் துரோகம் பண்ணுறான். அவன் காலசூத்திரேச நாரகே, காலசூத்திரம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் அவன் போவான். அக்னி அர்க்காபியாம் தப்பியமானே, அங்கே ஒரு பக்கத்தில் சூரியனாட்டம் கொதிக்கும், சூரியனோட வெயில் சூடு. இன்னொரு பக்கம் பார்த்தா அக்னி. அப்படி 2 பக்கத்துலேருந்து தபிச்சு போயிடுவான் காலசூத்திர நரகத்தில். அக்காபியாம் ரெண்டுமா சேர்ந்தவனை தகிக்கும். தப்பியமானே, தபிச்சு போயிடுவன். நாரகி வினிவேஷிதக, அப்படிப்பட்ட நரகத்தில் புகுத்தப்படுகிறான். வினிவேஷம்னா பூத்தப்படுகிறான். சுத்து பிபாசாத்து, பிபாசா, பிபாசான தாகம், சுத்துன பசி. ஸோ பசி தாகத்தால் தக்கியமானக வாட்டுறது. பசி தாகம்லாம் தெரியறது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஷரீரக, உள்ளுக்குள்ள ஷரீரக ததா பகிகி, உள்ளும் புறமும் சூடு. உள்ள நெருப்பா சுடுறது வயிற்று பசி, அது உள்ளேயும் சூடு வெளியிலையும் சூடு. ஸோ ஆஸ்தே, அப்படி அவன் அங்கே உட்காண்டிருக்கான், நிற்கிறான், சேத்தே படுக்கிறான், என்ன பண்ண முடியல, சேஷ்டத்தை பொறளறான், ஒன்றும் பண்ண முடியல அவனால். அவதிஷ்டந்தி தாவதி, உட்காடுறான். அவதிஷ்டன்னா உட்காருது. ஸோ நிற்கிறான், உருளறான், நடக்கிறான், ஓடுறான். தாவதி ஓடுறான். இப்படி எல்லாம் அப்படியே இந்த வேதனை தாங்காமல் அந்த உடம்பு அப்படி பண்ணிட்டு இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட காலசூத்திர நரகத்தில் இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கே போயிருக்கான். பித்ரு விப்ர பிராமண திருக் காலசூத்ரே சநாரகே அக்னி அர்க்காபியாம் தப்யமானே नारकी विनिवेशितः उत्पिपासा दह्यमानः अन्तःशरीरः सदा बहिः आस्ते शेते चेष्टते च अवतिष्ठति च धावति. मैम राधे कृष्णा मैम. निज वेद पदात् यः वै पाखण्डं च उपयाति च अनापदि अपि देवर्षे तं पापं पुरुषं भटाः असिपत्रवनं नाम नरकं वेशयन्ति च कषया प्रहरन्ति एव नारकी तद्गतः तदा इतस्ततः धावमान
उत्तालम् अतिवेगतः असिपत्रैः छिद्यमान उभयत्र च दारभिः. ஓகே. ஸோ அசிபத்திர நரகம். இப்போ அடுத்த நரகம் வருது. கும்பிபாகெல்லாம் பார்த்துட்டோம், காலசூத்திரம் பார்த்துட்டோம். இப்போ அசிபத்திர நரகம். ஸோ நிஜ வேத பதா ஆத்யகவை. ஸோ வேத பதாத் சாரி நிஜ வேத பதாத், வேதம் சொல்கிற வழி, பதம்னா வழி. ஸோ நிஜ வேத பதாத், தனக்கு என்ன வேதம் சொல்லியிருக்கோ அந்த வழியிலிருந்து விலகினவன் அதை தாண்டி அதை மீறி பாக்கண்டம் ச உபயாதி. பாக்கண்ட மதம்னா வெளிவேஷத்தில் இருக்கக்கூடிய மதங்கள், சும்மா வேஷம் போடுறது, அந்த வேதத்துக்கு புறம்பான மதங்கள், அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவர் உபயாதி. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறாளோ அன்னாபதி, ஆபத்து காலத்தில் நம்முடைய தர்மத்துலேருந்து கொஞ்சம் மாறிக்கலாம்னு சொல்கிறது இல்லையா. பிராமணன் சத்திரிய தர்மத்தை ஃபாலோ பண்ணலாம், வைசிய தர்மத்தை ஃபாலோ பண்ணலாம் ஆபத்து காலத்தில், அவருக்கு ஒன்றும் கிடைக்கலைன்னா. ஆனால் நார்மல் டைமில் அவன் தன்னுடைய நிஜமான வேத வழியில் தான் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி அவவாக நடக்கணும். அப்படி நடக்காமல் பாக்கண்ட வழியில் போகிறதுன்னு சொன்னானே, பொய்யான வெளிவேஷமாக இருக்கக்கூடிய மதங்களை யார் ஃபாலோ பண்ணுறானோ ஆபத்து இல்லாத சமயத்தில், ஹே தேவர்ஷே, ஹே நாரதரே, தம் பாபம் புருஷம், அப்படிப்பட்ட பாபியான புருஷனை பட்டாகனா கிங்கரர்கள்னு பேர். பட்டாகனா வேலையாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பட்டாகா இங்கே யமகிங்கரர்கள். அசிபத்திரவனம் நாம நரகம், அசிபத்திரம் என்று பெயரிட்ட நரகத்திற்கு வேஷயந்தி புகுத்துவார்கள். பிரவேசயந்தி தான் வேஷயந்தி, பிரவேசிக்க வைக்கிறார்கள். கஷயா பிரகரந்தி, கசையடி, நல்லா அடிப்பான். பிரகாரம்னா அடிக்கிறது. ஸோ கஷயா பிரகரந்தி, கஷை அடி கொடுப்பார்கள். நாரகி தத்கதக, அப்படி அந்த நரகத்தில் போனவன், தத்கதக அவன் போனவன், ததா அப்பொழுது இதஸ்ததக தாவமானக ஓடுவான். அடி வாங்க முடியாமல் அங்கே இங்கே ஓடுவான் தாவமானக. உத்தாலம் அதிவேகத்தகனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுவார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறது தெரியாது, அடியை தப்பிக்கவும் முடியாது. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிண்டே இருப்பேன்னு அவனை இப்போ ஓடி இவாள் அடிப்பான். அசிபத்திரைகி சித்தியமான, அசிபத்திரம்னு சொன்னால் ஷார்ப்பான அசின கத்தின்னு அர்த்தம். கத்தி மாதிரி இலைகள். ஸோ அங்கே ஒரு வனம் இருக்குது, அந்த ஃபுல்லாகவே காடு, அதில் உள்ள இலைகள் எல்லாமே முள்ளு இலைகள், முள்ளால் குத்தி கீறும். இவன் ஓடினானே எங்கே இன்னொரு இலையில போய் மாட்டிக்கினா அது குத்தி கிழிக்கும். ஸோ பத்ரைஹீச்ச சித்தியமானக, அப்படி கிழிக்கப்பட்டவனாக. உபயத்திரச்ச தாரபிகி, தாரன ஷார்ப்பு நாட்டம். ஸோ ரெண்டு பக்கத்தில் இருந்தும் அவளோட கசையடி, அது வேற ஷார்ப்பாட்டி. இந்த பக்கத்துலேருந்து ஓடி போனானா அசிபத்திரம்ங்கிற அந்த இலை அவனை குத்தி முள்ளால் குத்தி கிழிக்கிறது. ஆக மொத்தம் ரெண்டு பக்கத்துலேயும் கஷ்டப்படுவான். நிஜ வேத பதாத்யஹ வை பாகண்டம் ச உபயாதி ச அநாபதி அபி தேவர்ஷே தம் பாபம் புருஷம் படாஹ அசிபத்ரவனம் நாம நரகம் வேஷயந்தி ச கஷயா பிரஹரந்தி ஏவ நாரகி தத்கதஹ ததா இதஸ்ததஹ தாவமான உத்தாலம் அதிவேகதஹ அசிபத்ரைஹ சித்யமான உபயத்ர ச தாரபிஹி. ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகுது. அடுத்த 3 லைன் இதே அசிபத்திரவனத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு அவர். தஞ்சின்யமான சர்வாங்கஹ ஹதஹ அஸ்மி இதி மூர்ச்சிதஹ வேதனாம் பரமாம் பிராப்தஹ பததி ஏவ பதே பதே ஸ்வதர்மானுகதம் புங்க்தே பாகண்ட பலம் அல்பதீஹி. ஸோ இப்படி எல்லாம் அங்கமெல்லாம் புண்ணாயிடுது, ரெண்டு பக்கத்தை குத்தி கிழிச்சு. சஞ்சித்தியமானக, சித்தியன அப்படி கிழிக்கப்பட்ட உடல், அப்படி உடலோடு கூட ஹதோஸ்மி, ஐயோ நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னு கத்தி அழுவன். அப்படி கத்தி அழுதுண்டு மூர்ச்சை அடைவன். ஸோ வர வழி கிடையாது, மூர்ச்சை அடைஞ்சு அவன் எழுந்தப்பறம் திருப்பி அடிப்பான். ஸோ வேதனாம் பரமா பிராப்தக, பரம வேதனை அனுபவித்து கொண்டு பதத்தி ஏவ பதே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் விழுவான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஓட முடியாது, விழுந்து போவனவன். ஸ்வதர்ம அனுகதம். ஸோ தான் பண்ணின அந்த காரியத்தை, தான் என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணான், பாகண்ட தர்மத்தை ஃபாலோ பண்ணினான், தேவையில்லாத பிற தர்மம் வேஷதாரியான தர்மங்களை ஃபாலோ பண்ணினதுனால வந்த பலன் அதை புங்க்தே அனுபவிக்கிறான். பாக்கண்ட பலம் அல்பதீகி, அல்ப புத்தி உடையவன். தான் பண்ணின காரியத்துக்கு அந்த பாக்கண்ட இதை ஃபாலோ பண்ணின பலனை புங்க்தே அனுபவிக்கிறான். संचित्यमान सर्वांगः हतो अस्मि इति मूर्छितः वेदनां परमां प्राप्तः पतति एव पदे पदे स्वधर्म अनुगतं भुङ्क्ते
राजा राजपुरुषः दण्डये त्वयितु अधर्मतः द्विजे शरीरदण्डं च पापीयान् नारकी च सः नरके सूकरमुखे पात्यते यमकिङ्करैः विनिष्पिष्ट अवयवकः बलवद्भिः तथा इक्षुवत् आर्तस्वरेण स्वनयन् मूर्छितः कश्मलङ्गतः स पीड्यमानः बहुधा वेदनां यात्यतीवहि யாதி அதீவகி. அதாவது துஜே யோ ராஜா, ஒரு ராஜா அல்லது ராஜபுருஷன், இது மந்திரி, ராஜ்யத்தில் உள்ள மெயினான ஆள், ராஜ்யத்தில் உள்ள மந்திரியோ ராஜாவோ தண்டயத்து வை து அதர்மத்தக, அதர்மத்தினால் தண்டிக்கிறான். அதாவது தண்டிக்கப்பட வேண்டாத ஆளெல்லாம் தண்டிக்கிறான்னு மாறி தண்டனை கொடுத்துட்டான்னு சொன்னாலோ, துஜே சரீர தண்டம் ச, ஒரு பிராமணனுக்கு சரீரத்தை துன்பப்படுத்தி அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாலோ, ச பாப்பியான் நாரகீச்ச சகா, பாபப்பட்ட நரகத்திற்கு அவன் யோக்கியமானவன் ஆகிறான் இல்லையா. ஸோ பாபம் செய்தவனுக்குள்ள நரகத்தை அவன் அடைகிறான். அந்த என்ன நரகத்துக்கு போகிறான்னா சூக்கரமுகே நரகே. ஸோ இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் சூக்கரமுகம் அப்படிங்கிற நரகத்தில் கொண்டு தள்ளுவா. யமகிங்கரைஹி பாத்தியத்தை, யமகிங்கர்களால் அவன் வீழ்த்தப்படுகிறான், அங்கே அனுப்பப்படுகிறான் சூக்கரமுக நரகத்துக்கு. ராஜ தண்டனை மாற்றி கொடுத்தாலோ, பிராமணால் அடித்து துன்பப்படுத்தினாலோ அவனுக்கு அந்த நரகம். பி நிஷ்பிஷ்ட அவயக்கக, நல்ல பொடி சவிட்டி எடுத்து அவனோட சரீரம் எல்லாமே சதஞ்சு போயிடும். அப்படி நிஷ்பிஷ்டான சட்னியாக எடுத்து சொல்ல மாட்டோமா, அப்படிப்பட்ட அவயவங்களோடு கூட பலவத்பிகி, பலசாலியான ஆட்களை வந்து அவனை சவிட்டுவான். அப்படி பலசாலி ஆட்களால் சவிட்டப்பட்டு தத்தா இச்சுவத்து, கரும்பை எப்படி சவிட்டி அது சாறு எடுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும் அவயவம் எல்லாம். அந்த அளவுக்கு பிழியிற அளவுக்கு அவனை கொண்டு வந்துடுவான். இச்சுவத்து கரும்பு மாதிரி அவனை பிழிஞ்சு, ஆர்த்தஸ்வரேன ரொம்ப பீடிக்கப்பட்டு அப்படியே குரலாம் தீனமாக கதறுவனவன். ஸ்வனயன்னா சத்தம் போட்டு கதறி அழுவன். மூர்ச்சித்தக, அதுக்கப்புறம் சத்தம் போட தெம்பில் மூர்ச்சி அடைஞ்சு விடுவான். கஷ்மலம் கதக, ரொம்ப துன்பத்தை அடைந்தவனாக. பீடியமானக, இப்படியா பீடிக்கப்பட்டவன். பகுதா வேதனா, பல பல வேதனைகளை. யாத்தி அதீவ, மிகப்பெரிய யாத்தனையை அடைவான் அந்த சூக்கரமுக நரகத்தில் இந்த மனுஷன். யார் தண்டனையை மாற்றி கொடுத்தவன். राजा राजपुरुषः दण्डयेत् वै तु अधर्मतः द्विजे शरीरदण्डं च पापीयान् नारकी च सः नरके सुकरमुखे पात्यते यमकिङ्करैः विनिष्पिष्ट अवयवकः बलवद्भिः तदेक्षुवत् आर्तस्वरेण स्वनयन् ऊर्जितः कश्मलं गतः साभीड्यमानः बहुधा वेदनां याति अतीवहि. इच्छुवत्, इच्छुन करुम्बु, इच्छुन अम्बु. यो अपि विविक्त परपीडः यो अपि अविविक्त परव्यथाम् ईश्वर अंकितवृत्तीनां व्यथाम् आचरते स्वयं स च अन्धकूपे पतति विद्रोहयन्त्रिते तत्र असौ जन्तुभिः क्रूरैः पशुभिः मृगपक्षिभिः सरीसृपैश्च मशकैः यूकामत् कुणजातिभिः मक्षिकाभिश्च तमसि दन्तशूकैश्च पीड्यते परिक्रामति च एव अत्र शरीरे च जन्तुवत्. இப்போ அடுத்தது அந்த கூப்ப நரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ விவிக்த பரப்பீடக, பிரத்தியாருக்கு துன்பம் கொடுக்கறது. ஆனால் அப்படி அவிவிக்த வியத்தான கவலை, பிரத்தியார் கஷ்டப்படுவாளே, நம்ம இப்படி பண்ணுறோமே அதுவும் தெரியாமல், அவிவிக்த அது கூட புரியாமல் தண்டனை இது கொடுக்குறோம். நம்ம கொசு அடிக்கிறோமே அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கொசு அடிக்கிறோம் இல்லையா, நமக்கெல்லாம் அந்த கூப்ப நரகம் தான் போடுக்கு தெரியல. ஸோ அதாவது அது கஷ்டப்படுமே அப்படின்னு நினச்சா அதை அடிக்க மாட்டோமா, போனால் போகிறது கடிச்சுக்கு போட்டுறோன்னு விட்டுருவோமா. ஸோ அது மாதிரி அவிவிக்த பரவியதாம். ஸோ பிறருடைய கஷ்டத்தை தெரியாமல் அவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஈஸ்வர அங்கித விற்த்தினாம், அதாவது
வியதாம் ஆச்சரத்தை ஸ்வயம், அதாவது பக்தர்களுக்குன்னு அர்த்தம். ஈஸ்வர அங்கித்தன ஈஸ்வரனால் பொறிக்கப்பட்டன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் பகவானையே நினச்சி அப்படிப்பட்ட விற்த்தியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு துன்பம் கொடுக்குறது அது இன்னுமே பெரிய குற்றம் அது. ஸோ வியதாம், அவர்களுக்கு யாரு கவலையை கொடுக்கிறார்களோ, ஸ்வயம் ஆச்சரத்தை தானே இந்த மாதிரி பக்தர்களை துன்புறுத்துகிறார்களோ, சச்ச அந்த கூபே பததி, அவன் அந்த கூப நரகத்தில் விழுகிறான். தது அபித்ரோக யந்திரிதக, ஸோ அந்த ஏன்னா அவனுக்கு துரோகம் பண்ணணும், அவனை இது கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி, யந்திரம்னு இது முயற்சி. ஸோ அந்த முயற்சியில் ஈடுபட்டதுனால, பக்தர்களுக்கு கஷ்டம் கொடுக்குற முயற்சியில் ஈடுபட்டதுனால அவனுக்கு இந்த நரகம் கிடைக்கிறது. தத்ர அந்த இடத்துல அசௌ க்ரூரைஹி ஜந்துபிகி, க்ரூரமான ஜந்துக்கள்லாம் அங்கே இருக்கும் இந்த அந்த கூப நரகத்தில். பசுபிகின மிருகங்கள், பட்சிபிகி மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே க்ரூரமான ஜந்துக்கள், அந்த மாதிரி உள்ள பறவைகள்லாம் அங்கே இருக்குது. சரீஸ்ருபைகி பாம்பு எல்லாம் அங்கே இருக்குது. சரீஸ்ருபைன ஊர்வன, ஸோ பள்ளி கூட பெரிய சைஸில் பள்ளியெல்லாம் கூட இருக்கும் போல் இருக்குது, எல்லாம் ஊர்வனன்னு அர்த்தம் சரீஸ்ருப்பன. ஸோ மஷக்கன்னு ஈக்கள் இருக்குது. யூக்கான்னா பேனு, ஸோ பேனை தள்ளிலேருந்து வாரி நல்லா கொண்டு இருக்கிறோம், அங்கே யூக்கா இருக்குது, அங்கே ஒரு பேன் இருக்குது. மத்குணன மூட்டைப்பூச்சி, ஜாதிபிகி இப்படிப்பட்ட மூட்டைப்பூச்சி, இந்த மாதிரி ஜாதிகள் எல்லாம் சேர்ந்துட்டு மச்சிக்கான கொசு. ஸோ மஷக்காய் அப்போ வந்துடுது, பேன் வந்துடுது, மூட்டைப்பூச்சி வந்துடுது, கொசு வந்துடுது, எல்லாம் வந்துடுதுங்க. தமசி அந்த இருட்டில் தந்தசூகைஷ்ட பீடியதே, தந்தசூகைஷ்னா என்னது, நல்ல பல்லு வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடியவற்றால் எல்லாம் அப்படி கடித்து அப்படி கஷ்டப்படுகிறான், பிடிக்கப்படுகிறான். பரிக்கிராமதி ஏவாத்திர, அங்கே இங்கே ஓடுறான் பார்க்குறான். பரிக்கிரமணம்னா என்னது, ஸ்டெப்பாக ஓடி பார்க்குறான், தப்பிக்க பார்க்குறான். அத்த கூஷரீரேச்ச ஜந்துவத்து, எந்த யாத்திரா சரீரம், அதான் கூஷரீரம்னு என்ன அர்த்தம், இந்த சரீரம் போய் அந்த வேதனை அடைகிறதுக்குனே ஒரு யாத்திரா சரீரம் வருது, அந்த சரீரத்தில் ஒரு ஜந்து கஷ்டப்படுற மாதிரி இவன் எல்லாமாக வச்சு கடித்து இவன் கஷ்டப்படுறான். विविक्त परपीडः यः अपि अविविक्त परव्यताम् ईश्वर अंकित वृद्धीनां व्यताम् आचरते स्वयं स च अन्धकूपे पतति तत् अभिद्रोह यन्त्रिते तत्र असौ जन्तुभिः क्रूरैः पशुभिः मृग पक्षिभिः सरीसृपैः च मशकैः यूगा मत्कुन जातिभिः मक्षिगाभिश्च तमसि दन्तशुकैश्च पीड्यते परिक्रामति च एव अत्र कुशरीरे च जन्तुवत् दन्तशुकैः यस्तु संविहितैः पञ्चयज्ञैः काकैश्च संतुतः अश्नाति च असंविभज्य किञ्चित् उपपद्यते स पापपुरुषः क्रूरैः याम्यैः च कृमिभोजने नरक अधमके दुष्टकर्माण परिपाद्यते लक्षयोजन विस्तीर्णे कृमिकुण्डे भयङ्करे कृमिरूपं समासाद्य पक्ष्यमानश्च तैः स्वयम् प्रहुतादो यः पातम् आप्नोति तत्र वै. करेक्ट. ஸோ இது வந்து கிருமி போஜன நரகம். எவன் ஒருவன் சம்விகிதைகி பஞ்சயக்கம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் என்னது, ரிஷி யஜ்ஞம், பசு யஜ்ஞம், அப்புறம் தேவ யஜ்ஞம், இப்படி எல்லாருக்கும் ஒரு பங்கு வச்சு சாப்பிடணும். 5 பேருக்கு பங்கு வைக்கணுங்கிற ரிஷி யஜ்ஞம் பண்ணணும். எல்லாருமே ரிஷி யஜ்ஞங்கிறது நம்ம இப்போ படிக்கிறோமே, ரிஷிகள் பண்ணின இதெல்லாம் படிக்கிறது தான் ரிஷி யஜ்ஞம் பண்ணுறது. தேவ யஜ்ஞம் பண்ணணும். அப்புறம் மக்களுக்கு அவளுக்கு யார் கஷ்டப்படுறாளோ அவளுக்கு கொடுக்கணும். அப்புறம் காக்கைக்கு எல்லாம் சோறு போடணும். இப்படிலாம் 5 விதமான யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ ஆசம்விபஜ்ய, அதெல்லாம் அவள் பிரித்து கொடுக்காம, ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்காம, இந்த யாகம்லாம் பண்ணாமல், காக்கைஷ்ட சம்ஸ்துதக, ஸோ காக்கைகள் எல்லாம் ஒன்றும் பாராட்டாமல் சுதிக்காமல் தானே சாப்பிட்றான். அஷ்னாதி சம்பிபஜ்ய அசம்பிபஜ்யா, அதை பிரித்து கொடுக்காமல் 5 பாகமாக பிரித்து வைக்காமல் தானே சாப்பிட்றான். எத்கிஞ்சித் உபபத்தியதே, எது கிடைச்சாலும் ஒன்றுதையும் கொடுக்க மாட்டான். எது கிடைச்சாலும் உபபத்தியத்தைன்னா அடைதல், எதை அடைஞ்சாலும் அதை பங்கு வைக்காமல் தானே சாப்பிட்டுட்டு இருக்கானோ ச பாப புருஷக, அப்படிப்பட்ட பாபி க்ரூரைஹி யாமேஷ, குரூரமான யமகிங்கரர்களால்
கிருமிபோஜனே நரக அதமகே, கீழான நரகம், மிக அதமமான நரகமான கிருமிபோஜன நரகத்தில் இந்த கிங்கரர்களால் போடப்பட்டு துஷ்ட கர்மனா பரிபாத்தியதே, துஷ்ட கர்மம், ஏன்னா ஒன்றும் கொடுக்காம நானே சாப்பிட்றேன்னு சாப்பிட்றா இல்லையா, அதனால அவர்களை அவனே அங்கே கொண்டு தள்ளிவிடுறா, கிருமிபோஜன நரகத்தில் தள்ளிவிடுறா. லட்ச யோஜனை விஸ்தீர்ணே, அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா லட்ச யோஜனை, அவ்வளோ நீள அகலம் இருக்குது, அவ்வளோ பெருசு இருக்குது அந்த நரகம். கிருமி குண்டே பயங்கரே, அப்படி அவ்வளோ பெரிய குண்டமே, அப்படி குண்டம்னு சொன்னால் நரகம்னு அர்த்தம், கிருமி குண்டம். ஸோ போட்டுச்சு கிருமி குண்டம், குண்டம்னே நரகத்துக்கு ஒரு வார்த்தை, குண்டம்னே ஒரு வார்த்தை. ஸோ அப்படிப்பட்ட நரகத்தில் பயங்கரமான கிருமி குண்டத்தில் கிருமி ரூபம் சமாசாதிய, அவனும் ஒரு கிருமியாக மாறிடுவான், அவனும் ஒரு கிருமி மாறி பட்சியமான தைஹி, அந்த கிருமி மற்ற கிருமிகள்லாம் இந்த கிருமியை சாப்பிடும். ஸோ மற்ற கிருமிகள்லாம் இவனை அப்படியே அந்த கிருமியாக மாறின இவனை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும். பட்சியமான தைஹி, ஸ்வயம் தானே அப்படி சாப்பிடப்பட்டு. அப்ரத்தா பிரகுதாதக, பிராகுதாதகான்னு சொன்னான்னா அந்த அக்னியை மூட்டி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. அப்ரகுதான்னா பிரத்தியாருக்கு ஹோமம் பண்ணி கொடுக்கப்படாதவள் ஒரு கன்னிகை. கன்னிகையை கல்யாணம் பண்ணி கொடுக்கலை, ஒரு பிராமணன் வச்சுட்டு இருக்கான். ஸோ பிரகுதாதக ஆதகன்னு ஹோமமெல்லாம் பண்ணி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் மேரேஜ் இல்லையா. ஸோ அப்ரத்தா, அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்காத ஒரு பிராமணன் இருந்தாலும், அப்படி ஒரு பிராமணன் அப்படி இருந்தால் அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டில் வச்சுட்டு இருந்தா, அவனும் பாதமாப்னோதி தத்திர, அவனும் அந்த கிருமி போஜன நரகத்துக்கு போய் விழுவான். यः तु संविहितैः पञ्चयज्ञैः काकैश्च संस्तुतः अश्नाति च असंविभज्य यत्किञ्चित् उपपद्यते स पापपुरुषः क्रूरैः याम्यैः च कृमिभोजने नरक अधमके नरक अधमके दुष्टकर्मणा परिपात्यते लक्षयोजन विस्तीर्णे कृमिकुण्डे भयङ्करे कृमिरूपं समासाद्य पक्ष्यमाणश्च तैः स्वयम् अप्रत्ता ब्रहूतादः यः पादम् आप्नोति तत्र वै. राधे कृष्ण मैम. यस्तु स्थेयेन च बलात् हिरण्यं रत्नमेव च ब्राह्मणस्य अपहरति अन्यस्यापि च कस्यचित् अनापदि च देवर्षे तम् अमुत्र यम अनुगाः अयस्मयैः अग्निपिण्डैः सदृशैः निष्कुशन्ति च. இப்போ அடுத்து சந்தஷ நரகம் அப்படின்னு ஒரு நரகம். அதாவது எஸ்து ஸ்தேயன, ஸ்தேயம்னா திருட்டு, யார் ஒருத்தன் திருட்ட வச்சுட்டு பலசாலியாக இருப்பான்னு திருட்டு வேலை பண்ணிட்டு ஹிரண்யம் ரத்னம், பொண்ணு ரத்னம் எல்லாத்தையும் பிராமணசிய அபகிருதி, பிராமணனோட படத்தை திருடுறான். இப்படி திருடன் பிராமணன் வீட்டில் போய் பொண்ணு நகை ரத்னம் எல்லாம் திருடுறான். அந்நியசியாபி, அது மட்டும் இல்லை வேறு வீடுகள்லையும் போகிறான், மற்ற வீடுகள்லையும் கச்சிச்சித்து, யாராக இருக்கட்டுமே, ஒரு சூத்திரனாக இருக்கட்டும் வைசியனாக இருக்கட்டும், யார் வீட்டிலையும் போயும் பணத்தை திருடினான் என்றால் அனாப்பதி, ஆபத்து இல்லை. ஸோ ஆபத்தில்லாத வேளையில் இப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இப்படி பண்ணினால், ஹே தேவர்ஷே, ஹே நாரதரே, தம் அமுத்திரன்னு செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த லோகத்துக்கு போனமே, அந்த சமயத்தில் யம அனுகாகா, யமனுடைய வேலைக்காரர்கள் கிங்கரர்கள், அயஸ்மயைஹி, அயஸ்மயம்னு சொன்னால் இது இரும்பு, பழுக்க காய்ச்சின இரும்பு, அப்படிப்பட்ட அக்னி பிண்டைஹி, அக்னி போல ஜொலிச்சுட்டு இருக்கும், அப்படியே இரும்பை தானே அப்படி கொதிக்க வச்சு அதை வச்சு சத்ரிஷை, அது போன்ற அதை ஒரு அக்னி ஒரு இதை இரும்பை வச்சு குத்துவான். நிஷ்குஷந்தி, குத்தி விடுவார்கள், அவனை அப்படி குத்தின்னு இருப்பாங்க. அதனால தான் சந்தசந்தின்னு ஒரு ஐட்டமை போட்டு குத்த வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி நாய்களெல்லாம் வச்சு பார்த்தோன்னா கடிக்க விடுறதுக்கு சந்தோஷம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குத்துறது, ஒரு அக்னி பிண்டத்தால் குத்துறது, அதுவும் சந்தோஷ நரகத்தில் நடக்கிறது. यस्तु स्थेयेन च बलात् हिरण्यं रत्नमेव च ब्राह्मणस्य अपहरति अन्यस्य अपि च कस्यचित् अनापति च देवर्षे तम् अमुत्र यम अनुगाः अयस्म
मयैः अग्निपिण्डैः सदृशैः कुशन्ति च यो अगम्यां योषितं गच्छेत् अगम्यं पुरुषं च या तौ अमुत्र अपि कषया ताडयन्तः यम अनुगाः तिग्मया लोहमय्या च सूर्म्या अपि आलिङ्गयन्ति तं तां चापि योषितं सूर्म्या लिङ्गयन्ति यम अनुगाः. ஒருத்தன் இருக்கான், அவன் எவன் ஒருவன் அகம்யாம் யோஷிதம், செல்லக்கூடாத ஒரு பெண்ணிடம் போகிறான். தனக்கு ஒரு இது கிடையாது, ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து அவள்கிட்ட அட்ராக்ட் ஆகி அவங்கிட்ட போய் உறவு வச்சுக்கிறான் அப்படின்னா கச்சேத், அப்படி போனாலோ அகம்யாம் புருஷம் சயா, அதாவது யானை எந்த பெண் தான் அருகதை இல்லாத ஒரு பெண்ணு யாருக்கிட்ட கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாளோ அவள் ஒரு புருஷனை செல்லக்கூடிய அந்த பெண்ணோ, ரெண்டு பேருக்குமே பாவம். தவ் அமுத்ரா, ரெண்டு பேருமே அவர்கள் இருவருமே அமுத்ரா செற்றதுக்கப்புறம் அந்த லோகத்தில் போய், எந்த லோகம் இங்கே தந்த சூர்மி நகரம். ஸோ சூர்மியா அந்த ஏன்னா தப்த சூர்மின்னா அப்படி நெருப்பா அப்படி கொதிக்கிற சூர்மின்னா பொம்மைன்னு அர்த்தம். சூர்மி அப்படின்னா பொம்மை. ஸோ தப்த சூர்மின்னா கொதிக்கிற பொம்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ தவ் அமுத்ரா அந்த ரெண்டு பேரும் கஷயா தாடயத்தக நல்லா கசையடி கொடுத்து யம அனுகாக அந்த கிங்கர்கள் யம கிங்கர்கள் என்ன பண்ணுவா, திக்மயா லோகமையா, ஒரு லோகம் நல்ல தகிக்கிற லோகம். எனது ஒரு காப்பராக இருக்கலாம், அந்த காப்பர் லோகம்லாம் ரொம்ப தொட முடியுமா, கிட்ட போக முடியுமா, அப்படிப்பட்ட ஒரு சூர்மி ஒரு பொம்மையை உண்டாக்கி அந்த சூர்மியா அப்படி தேஜஸா பல தகிச்சுன்னு எரியக்கூடிய ஒரு பொம்மையை இப்போ கட்டிக்கோ போயின்னு சொல்லுவான். ஆலிங்கயந்தி ஸ்ம, அப்போ அவனை கொண்டு நீ இந்த பொம்மையை கட்டிக்கோனா, ஒரு பொன் பொம்மையை வச்சு இப்போ அந்த பெண்ணை போய் கட்டிட்டே இல்லையா, இப்போ இந்த பொம்மையை போய் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய பொம்மையை கட்டிக்க வைப்பா. அதே மாதிரி புருஷ பொம்மையை உண்டாக்கி தாம் சாப்பி யோசிதம், அந்த பெண்ணையும் சூர்மியா ஆலிங்கயந்தி, ஆணோட உருவ பொம்மையை வச்சு இப்போ நீ இதை கட்டிக்கோ அப்படின்னு யம ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்லுவா. यो अगम्यां योषितं गच्छेत् अगम्यां पुरुषं च या तौ अमुत्र अपि कषया ताडयन्तः यम अनुगाः तिग्मया लोहमय्या च सूर्या अपि आलिङ्गयन्ति तं तां चापि योषितं सूर्म्या आलिङ्गयन्ति यम अनुगाः. यस्तु सर्व अभिगमनः पुरुषः पाप संचयी निरये अमुत्र तं यां याः शाल्मलीं रोपयन्ति तं वज्रकण्टक संयुक्तां शाल्मलीं தாம் அயஸ்மயீம். ஓகே, ஷால்மலி நரகத்தில் என்ன இருக்குன்னா, சர்வ அபிகமனக ஒருத்திட்டு இல்லை, எல்லா பொம்பளைட்டையும் போகிறது, அவ்வளோ கேவலமான ஒரு புருஷன். ஸோ பாப சஞ்சயி, பாபத்தையே குவிச்சுட்டு இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட புருஷன். நிறையன நரகம்னு அர்த்தம். அமுத்ரா செத்ததுக்கப்புறம் அந்த நரகத்தில் போய் யாம்யாகான யமபட்டர்கள் யம கிங்கரர்கள் ஷால்மலியும் ரோப்பயந்தி, ஷால்மலிங்கிறது ஒரு மரம், அது ஒரு முள்ளால் ஆனப்பட்ட மரம். ஸோ அந்த முள் மரத்தில் அவன் அப்படியே இது கழுவில் ஏறினாரும் சொல்ல மாட்டியா, கழுவி ஏற்றுற மாதிரி இந்த மரத்து மேலே அப்படியே ஏற்றுவான், முள் கிழிச்சு ஏற்றுவான். அப்படியே அந்த மரத்தில் ஆரோப்பயந்தி தான் ரோப்பயந்தின்னு வருது, அதில் ஏற்றுவார்கள். வஜ்ரகண்டக சம்யுக்தம், அது ஒரு டைமண்ட் ஆட்டமாக ஷார்ப்பாக இருக்கும், அந்த முள்ளெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பு. அந்த மாதிரி முள் வஜ்ரகண்டகம்னு டைமண்ட் ஆட்டமாக ஷார்ப்பான முள்ளாக இருக்கக்கூடிய அந்த மரம் ஷால்மலீம், அந்த மரம் அந்த முள்ளோடு கூடிய மரத்தில் தாம் அயஸ்மயீம் தாம்னு சொன்னானே என்னது, அந்த இரும்பாட்டமாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ ஹார்டு, இந்த முள்ளு குத்தினா அது வளையறதா, அந்த மரம் வளையக்கூடிய மரமெல்லாம் கிடையாது, இரும்பு முள்ளாட்டமாக இருக்கக்கூடியது, டைமண்ட் மாதிரி ஷார்ப்பாக எட்ஜாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மரத்தில் ஏற்றி அவளுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். यः तु सर्व अभिगमनः पुरुषः पाप सञ्चयी निरये अमुत्र तं याम्याः शाल्मलीं रोपयन्ति तं वज्रखण्डक संयुक्तां शाल्मलीं ताम् अयस्मयीम्. श्रीदेव्यै नमः. सर्वं जगदम्बार्पणम्.